திருச்சிற்றம்பலம். அரைசனேன் வர்க்கடியனேனுடைய பனே ஆவையோடு ஆக்கை உரை புரைகணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைவரா மன்னம் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்துங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத செய்தவலவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிரு தொண்டின் நெறி வாழ வருஞானத் தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெரு நாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மின்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதிரு மறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். துக்கு சீ திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய கமல விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக நடைபெறுகிற திருத்தொண்டர் புராண வகுப்பில் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருடைய இந்த ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கிற அடியார்களுடைய திருவடி தாமரைகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகிறோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய சண்டேசநாயனாருடைய அருள் வரலாற்றில் 28வது பாடல் வரை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய விசார சருமனார் என போற்றப்பெறுகின்ற நம்முடைய நாயனார் பாடசாலை செல்லுகிற வழியில் பசு கூட்டத்தை மேய்க்கக்கூடிய இடையன் ஒருவன் அந்த சமீபத்தில் கன்றை ஈன்றிருக்கிற அந்த தாய் பசு மேய்ச்சலுக்கு செல்லாது அது தடையாக நிற்பதை கண்டு கோபம் கொண்டு தன் கையில் இருக்கிற கோல் கொண்டு அதை அடித்த பொழுது விரைந்து சென்று இத்தாய் பசுவாகி அந்த கோவினை அடிக்கக்கூடாது என்று தடுத்து இந்த பசுவின் பெருமை உமக்கு தெரியுமா என்று சொல்லி அவற்றின் பெருமைகளையெல்லாம் ஒன்றொன்றாக எடுத்து சொன்னார். அனைத்து தெய்வங்களும் பொருந்தியிருப்பது இந்த பசுவிடத்தில். இறைவன் ஆடி உகக்கக்கூடிய ஆனைந்தை தருவது இந்த பசுக்கள். அது மட்டுமல்ல, இறைவன் பூசுகிற திருநீற்றை மூலமாக இருக்கக்கூடியது இந்த பசு. இறைவன் விடையேறி வருகிற பொழுது அவனை தாங்கி நிற்கின்ற வாகனமாக இருப்பது இந்த விடைக்குளங்கள். எனவே இனி இந்த பசுக்களை மேய்க்க வேண்டாம், யானே இந்நிறை மேய்ப்பெண் என்று முடிவெடுத்தார். பசுக்களை மேய்ப்பதே சிறந்த பூசை என்று முடிவு செய்தார். உரியவர்கள்ட்ட அனுமதி பெற்றுக்கொண்டு அந்த பசு கூட்டங்களுக்கு தானே மேய்க்கக்கூடிய பணியினை பொறுப்படுத்தி கொண்டு நல்ல முறையில் அவற்றை நல்ல நிலங்களில் மேய்க்க வைத்து நல்ல தண்ணீர் பருக வைத்து நல்ல நிழல் சார்ந்த பகுதியில் அவற்றை ஓய்வெடுக்க வைத்து நன்கு பாதுகாத்து வந்ததனால பசுக்கள் பெருகின, பாலும் பெருகின. இந்த செய்தி தான் நம்ம கடந்த வகுப்பில் 28வது பாடலில் அதை சிந்தித்து நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். எனவே அதனுடைய தொடர்ச்சியாக 29வது பாடல். பூணும் தொழில் வேள்வி சடங்கு புரிய ஓமத்தேனுக்கு காணும் பொலுவின் முன்னையினும் அநேக மடங்கு கரப்பனவாய் பேணும் தகுதி அன்பால் இப்பிரமச்சாரி மேய்க்கும்
பேணும் தகுதி அன்பால் இப்பிரமச்சாரி கொஞ்சம் கரெக்டாக பேணும் இத்தகுதி அன்பர் இப்பிரமச்சாரி மெய்த்ததன் பின் மானும் திறத்தன ஆன என மறையோர் எல்லாம் மனம் மகிழ்ந்தார். இதில் சொல்கிறாரு, நம்முடைய நாயனார் இந்த பசுக்கூட்டங்களை மேய்த்ததன் பயனாக அந்த வேள்வி சாலையில் இந்த பசுக்கள் தருகிற பாலை அந்த வேள்வி தீயில் ஆகுதியாக கொடுப்பது வழக்கம். இன்றைக்கும் நீங்கள் வேள்வி செய்கின்ற பொழுது அந்த ஆகுதி பொருளில் ஒன்று பால், தயிர், தேன் இவையெல்லாம் ஆகுதிகளில் வழங்கப்படுவதை பார்க்க முடியும். அதனால் சொன்னார், பூணும் தொழில் வேள்வி சடங்கு புரிய. அவர்கள் மறையவர்கள் மிகுதியாக இருந்த ஊர் அந்த செங்கலூர் அப்படிங்கிற ஊர் என்பதனால் அந்த ஊரில் புரிய ஓமம் என்ற வேள்வி அப்படி ஓமத்தேனுக்கு அந்த வேள்வி சாலை நடைபெறுகிற வேள்விக்கு காணும் பொலுவின் முன்னையினும் அநேக மடங்கு. அந்த சொல் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமாக பசுக்கள் பாலை சொரிந்தன அப்படிங்கிற பல மடங்கு பெருக்கி அந்த பால் தந்தது மட்டுமல்ல, அதை கண்ட அந்த மறையவர்களெல்லாம் இந்த பிரம்மச்சாரி பசுவை மேய்த்த பிறகு பால் பெருகி இருக்கிறது, பசுக்கூட்டம் பெருகி இருக்கிறது என்று தங்களுக்குள்ளேயே அவர்கள் என்ன செய்தாங்க, மகிழ்ந்து கருத்தை பரிமாற்றி கொண்டார்கள். அதனால் இந்த திறம் இவர் வந்து மேய்த்ததனால் அல்லவா கிடைத்திருக்கிறது என்று மனம் மகிழ்ந்தார்கள். இது அப்படியே கொஞ்சம் குறித்து வைத்து கொள்ளணும் இந்த தொடரை. பசுக்கள் மேய்த்த பொழுது பசுக்கள் பெருகின, பால் பெருகின, அதை கண்டு மறையவர்கள் மகிழ்ந்தார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பையும் கொடுத்துட்டார். இப்படி மகிழ்ந்தவர்கள் தான் பின்ன என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக சொல்ல அந்த குறிப்பு இந்த சொல்ல ரொம்ப கொஞ்சம் கவனமாக வைத்து கொள்ளணும். அனைத்து திறத்தும் ஆனினங்கள் அணைந்த மகிழ்ச்சி அளவின்றி. அனைத்து திறத்தும் ஆனினங்கள் அணைந்த மகிழ்ச்சி அளவின்றி. மனைக்கண் கன்று பிரிந்தாலும் மருவும் சிறிய மறைக்கன்று தன்னை கண்டு அருகு சார்ந்து உருகி தாயாம் தன்மை நிலையவாய் தாயாம் தன்மை நிலைமையவாய் கனைத்து சுரந்து முளைக்கண் கனைத்து சுரந்து முளைக்கண்கள் கரவாமே பால் பொழிந்தனவால். இந்த குறிப்பு மட்டும் ரொம்ப சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகாக காட்டுகிறார். இந்த பசுக்களை நாயனார் இனம் பிரித்து கன்றை ஈன்றிருக்கிற பசுக்கள், கன்று ஈன்றாத பசுக்கள், கன்று இனிமேல் ஈனாது அப்படிங்கிருக்கக்கூடிய பால் வற்றி போன பசுக்கள், இளைய கன்றுகள் என்று ஆண் பெண் என்று அவற்றை வகையாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் தேவையான அளவு அவற்றுக்குரிய உணவுக்கான புல்லும் நீரும் நிழலும் கொடுத்து ஒவ்வொன்றையும் எடுத்து சிறந்த வகையில் பாதுகாக்கிறார். அதாவது பால் தர பசுக்கு மட்டும் சிறப்பு கவனமும், பால் தராத பசுக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கிடைச்சா போதும் அப்படின்னு கருதாமல் அனைத்து வகையான பசுக்களுக்கும் அவர் தாய் போல பாதுகாக்கிறார். அந்த சொல் போடுறார் பாருங்க, அனைத்து திறத்தும் ஆனினங்கள் அணைந்த மகிழ்ச்சி அளவின்றி. இந்த பசு நீங்கள் வளர்த்து கொண்டு இருப்பவங்களுக்கு தாங்க தெரியும். அந்த பசுவினுடைய உணர்வு ஒரு பிள்ளையை வளர்த்துவது போல. அது உங்களை காணலைன்னா அது அதனுடைய குரல் என்ன வகையில் தன் வாட்டத்தை வருத்தத்தை வெளிப்படுத்தும் என்பதும், உங்களை பார்த்த மாத்திரத்தில் ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நீங்கள் அந்த வளர்த்துகிற பொழுது தான் அதனுடைய உணர்வை நீங்கள் காண முடியும். குறிப்பாக நாட்டு பசுக்கள், நீங்கள் ஏனைய பசுக்கள்கிட்ட அந்த உணர்வு பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது கலப்பினத்தினால் வந்தது. அது ஒரே மாதிரி இருக்கும். அது நீங்கள் போட்டால் அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் அந்த பசுக்கள்.
ஆனால் நம்ம இந்த மண்ணுக்கே உரிய பசுக்களாக இருக்கக்கூடிய நாட்டு பசுக்கள் இருக்குது பாருங்கள். நீங்கள் வருவதற்கு முன்பே உங்களுடைய உடம்பின் வாடையை அது கண்டுகொள்ளும். அவ்வளவு அதுக்கு சிறப்பு இருக்கும். அது மட்டும் அப்படி தொட்டால் ஒரு சிலிர்ப்பை தரும். அந்த உடனுடைய எந்த பகுதியை தொட்டாலும் சிலிர்க்கும். அதனுடைய அன்பின் வெளிப்பாடு தன்னுடைய நாவினால் தன்னுடைய அன்புக்குரியவரை நக்குவது. இது பசுவின் வெளிப்பாடு. அது நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அது அப்படி அந்த அன்பினை அது முழுமையாக வெளிப்படுத்தும். அதுபோல் இங்கே சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். இதில் பசு பால் தருக்கிற பசுக்கள் மட்டுமல்ல, விடைக்குலமாக இருக்கக்கூடிய அதெல்லாம் ஒரு பயனும் இல்லை. இதுவாது பால் தரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் தாய் போல தான் இவர் பாதுகாப்பதனால அனைத்து திறத்தும் ஆனினங்கள் அணைந்த மகிழ்ச்சி அளவின்றி பசுக்கள் அடைந்த மகிழ்ச்சியை சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகிறார். அப்படி அந்த பசுக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் இப்போ ஒரு தாய் பசு, கன்றை ஈன்ற பசு, நாம் முன்ன பார்த்தோம். ஒரு தாய் பசு தன்னுடைய கன்றை பிரிந்து வர மனம் இல்லாமல் அது வரும் பொழுது வரமாட்டேன் என்று மறுத்தது. அப்போ தான் அந்த இடையன் கோல் கொண்டு அந்த பசுவை அடித்தான். ஆனால் இப்போ அது போன்ற தாய் பசுக்கள் வீட்டில் கன்றை விட்டு மறந்து வந்துச்சுன்னா கவலைப்படுவதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், அது மனையின் கண் இருக்கின்ற கன்று, இதோ இவர் மறைக்கன்று. சேக்கிழார் பெருமான் அந்த சொல்லாதான் போடுகிறார். மனையின் கண் கன்று பிரிந்தாலும், வீட்டின் கண் இருக்கக்கூடிய பசுவை பிரிந்தாலும் கூட மருவும் சிறிய மறைக்கன்று. நம்முடைய விசார சருமறை ஒவ்வொரு பசுவையும் தாய் போல பார்த்துக்கிட்டாரு. அந்த பசுக்கள் இவரை இவரை தன் குழந்தை போல பார்த்து கொண்டது. எனவே இவர் பக்கத்தில் போய் நின்றால் தன் கன்று விட்ட நினைப்பில் கனைப்பதும் தன் நாவினால் நக்குவதுமாக அந்த பசுக்கள் தன் அன்பினை வெளிப்படுத்தின. இது அன்பின் வெளிப்பாடு. அது சொல்றார். அந்த வகையில் மறைக்கன்று தன்னை கண்டு அருகு சார்ந்து உருகி, இந்த சொல் பாருங்கள், நெஞ்சு உருகுது. எதுக்கு? தாய் பசுவுக்கு. தன் கன்றை பிரிந்து விட்ட நினைப்பை கடந்து இவருக்கு பக்கத்தில் போய் நின்று அது உருகி, அதுக்கப்புறம் என்ன செய்கிறதான்? தாயாம் தன்மை நினையவாகி. எனவே இந்த பசுக்கெல்லாம் அந்த தன் கன்றாக நினைந்து, ஒரு பசு நினைக்கல, ஒவ்வொரு பசுக்களும் இவரை தன்னுடைய கன்றாக நினைக்கிறது. அப்படி ஒரு அன்பு எப்படி செலுத்தி இருப்பார். அப்போ அந்த பசுக்கள் இடத்துல எப்படிப்பட்ட ஒரு அன்பினை விசார சருமனால் வெளிப்படுத்தி இருப்பார் என்பதை நம்ம பார்க்கணும். ஆனால் சொன்னார், அணையவாம் தன்மை நிலைமயவாகி கனைத்து சுரந்து. அவரை கண்டபோது கனைத்தது. அதுக்கப்புறம் அந்த மடியிலிருந்து பால் இவரை பார்த்தோன்னே தானாக சுரக்குந்து தான். நீங்கள் பெரும்பாலும் நாட்டு பசுவினுடைய இயல்பு கன்றை ஈன்ற பிறகு கன்றை வைத்து தான் பாலை சுரக்க முடியும். நீங்கள் கன்றை கொண்டு பால் ஊட்டலைன்னா அது பால் சுரக்காது. எனவே முதல்ல கன்றை கொண்டு மடியில் ஊட்ட விடுவார்கள். அது கொஞ்ச நேரம் அப்படியே தன் தாயின் மடியை முட்டி பாலை குடிக்கும். அந்த கண்ணுக்கு முன்னாடி அந்த கண்ணுக்குட்டியை கட்டி போட்டுட்டு நாம் கறந்துட்டுருப்போம். அது பசு தான் நம்ம அதுதான் சாப்பிட்டு அதை நினச்சிக்கிட்டு நெகிழ்ந்து போய் நிற்கும். நாம் கறந்து முடிச்சிடுவோம். இதுதான் நம்ம இன்றைக்கி பால் கறக்கக்கூடிய சூத்திரம். இதுதான், இப்படி தான் நமக்கு ஒரு வேளை சில நேரங்களில் கன்று இறந்து போவது உண்டு. அப்போ அந்த பால் அந்த மடியில் தங்குச்சுன்னா தாய் பசுவுக்கு ஆகாது. அதனால் என்ன செய்வாங்க, அந்த இறந்து போன கன்றினுடைய அந்த தோல்களை பக்குவப்படுத்தி வைக்கோல் முதலானவற்றை அதுக்குள்ளே திணித்து அப்படியே தைச்சு கண்ணுக்குட்டி மாதிரியே வச்சுக்குவாங்க. அந்த பால் கறக்கிற நேரம் கொண்டு அதை முகத்துக்கிட்ட அப்படி காட்டினாங்கன்னா அது தன் நாவில் நக்கி ஒரு கனைப்பை வெளிப்படுத்தும். நாம் இந்த பக்கம் பாலை கறந்துட்டுருப்பாங்க. இதுதான் நம்ம இன்றைக்கும் காணக்கூடிய ஒரு உண்மை. இப்போ இயந்திரம் வந்துட்டதுனால எல்லாம் போச்சு. அது பாட்டுக்கு ரத்தத்தை உரிவது போல் உறிஞ்சி எடுத்து தள்ளி விடுகிறது. அது நம்ம நாட்டிலையும் வந்துருச்சு. முதல்ல வெளிநாடுகள் இருந்தது.
இன்றைக்கி எங்கெல்லாம் பசுக்கள் பாலை கறக்கக்கூடிய அந்த பால் பண்ணை வைத்திருக்கிறாங்கோ அங்கெல்லாம் இன்றைக்கி தானாக கறப்பதை விடுத்து விட்டு இயந்திரத்தை பொறுத்துனாங்கன்னா அது எவ்வளவு உரியுமோ அவ்வளோ தூரம் உறிஞ்சி எடுத்துரும். இன்றைக்கி அப்படி தான் பால் வருகிறது. நம்ம அதெல்லாம் சிந்திப்பது கடினமான ஒன்று. எனவே அது கொஞ்சம் அப்படி கடந்து போக வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம், கடந்து வருவோம். எனவே இப்படி தாய் பசுக்கள் தன் கன்றை கண்டதாக நினைந்து கறக்காமலே பாலை சொரிந்தது. இந்த பால் இவர் போய் பக்கத்தில் நின்னோடனே அது தானாக அப்படியே கறந்தது பாருங்கள், அதை பார்க்கிறார். எனவே கறவாமே பால் பொழிந்தனவால், இந்த பால் அப்படி நம்ம கறக்காமலே பால் வருவதை பார்த்த உடனே அவருடைய அறிவு, மேலான அறிவு, இப்போ நம்மளை போல் அறிவாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் அப்படி நம்மளை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த பால் தானாக சொரிவதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம்? நாளைக்கு வரும்போது ஒரு பால் கேனை கொண்டு வந்துடணும். ஏன் அதுவாக சொரியுது, நாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டோம்னா பிளாக்கில் நாம் விற்றுக்கலாம். ஏன் அவங்க போய் கறந்து வர்றது தானே அவங்களுக்கு, இது தானாக சொரிகிற பால் நமக்கு ஆச்சே, நம்ம கை செலவுக்கு கொஞ்சம் ஆச்சு அப்படின்னு நாமளாக இருந்தால் நம்ம அறிவு அப்படி தாங்க கருதும். ஏன்னா கிடைக்கிற பால் நம்ம பொதுவாக அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, தேன் பிழிவன் கை நக்காமலாம் இருப்பான் அப்படின்னு சொல்லுகிற பழக்கமெல்லாம் உண்டு. அந்த மாதிரி இது அப்படியே முன்ன பின்ன இருந்தால், அட போப்பா நமக்கு வேண்டுகிற பால் வருது, அது எது போனால் போயிட்டு போகுது போ அப்படின்னு கருதுகிற இடத்துல அந்த பசுக்களுக்குரிய எஜமானர்களும் கருதுகிற காலமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அவருடைய அறிவு நம்ம அறிவு மாதிரி இல்லை, அவர் மேம்பட்ட அறிவுடையவர். அந்த பால் சொரிவதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன நினைவு வருகிறது? தான் படித்த வேதம், ஆகமங்கள் இவற்றினுடைய கருப்பொருள் நினைவுக்கு வருகிறது. இறைவன் ஆடி உகக்கக்கூடிய பொருளில் ஒன்றல்லவா இந்த பால். ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் அப்படின்னு தேவாரம் சொல்லுது. எத்தனை பாட்டு! பாலினால் நறு நெய்யால் பழத்தினால் பயின்றாட்டி என்று தேவாரத்தை எடுத்து சொல்லுகிற பாட்டு நிரம்ப இருக்கின்றன. அப்போ இந்த பால் என்பது இறைவனுக்கு திருமஞ்சனத்துக்கு உரியதல்லவா அப்படிங்கிற நினைப்பு வருது. இதாங்க உயர்ந்தவங்களுக்கு உயர்ந்த எண்ணம் தான் வரும். நம்மளை போன்று இருப்பவருடைய எண்ணம் வேறையாக இருக்கிறது. அவருக்கு வந்த எண்ணம் இந்த பாலை தானாக அது சொரிவதை பார்த்த உடனே அவர் என்ன நினைக்கிறாரு? இந்த குறிப்பு எதை உணர்த்துகிறது? இப்போ அவருக்கு வயது 7 வயது, 5 வயதுக்கு அப்புறம் 7 வயது உபநயனம் முடிஞ்சிருக்குது. எனவே 7 வயது, 7 வயதுடைய அந்த மறை சிறுவருக்கு என்ன நினைப்பு வருகிறது? முந்தைய பிறப்பின் தொடர்ச்சியாகி அந்த நல்ல அறிவு வாய்க்க பெற்றனால இந்த பால் இறைவன் திருமஞ்சனத்துக்கு உரியது. எனவே இறைவன் நம்மை பூசை செய்யுமாறு உணர்த்துகிறார் என்று உணர்ந்தார். அதான் அவருடைய அறிவில் இருந்த நினைப்பு. அது சேக்கிழார் சொல்றார் பாருங்க, தம்மை அணைந்த ஆண் முலைப்பால் தாமே பொழியக் கண்டு, தாமே பொழியக் கண்டு வந்து செம்மை நெறியே உரு மனத்தில் திருமஞ்சனமாம் குறிப்பு உணர்ந்தே எம்மை உடைய வள்ளலார் எய்த நினைந்து தெளிந்த அதனில், நினைந்து தெளிந்த அதனில் மெய்மை சிவனார் பூசனையை விரும்பும் வேட்கை விரைந்து எழலும். சொல்றாரு, தம்மை அணைந்த ஆண் பசுக்கள், அந்த பசுக்களாகியவை அப்படி தன்னை பக்கத்தில் வந்த பொழுது தாமே முலைப்பாலை சொரிவதை கண்டு, முலைப்பால் தாமே பொழிய கண்டு, பால் இப்படி தானாக அப்படியே வருவதை பார்த்த மாத்திரத்தில் கண்டு, கண்டு வந்து அப்படின்னு பிரிச்சுக்கலாம், கண்டு உவந்துன்னு பிரிச்சுக்கலாம். கண்டு வந்து, கண்டு வந்து அப்படின்னு அப்படி கண்டு வந்து செம்மை நெறியே உரு மனம். நம்முடைய நாயனாருடைய மனம் செம்மை மனம். ஏன்? தன்முனைப்பில்லாத மனம் என்று பொருள்.
ஏன்னா நம்ம பின்னாடி அடுத்த புராணம் படிக்க போகிறோம். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கு அரையர். அங்கே செம்மை அப்படிங்கிற சொல் இருப்பதை பார்க்குறோம். நாளை தில்லை போவேன் என்று கருதியவரும் செம்மை மனம் உடைய தொண்டர் தான். செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன்னு படித்தோம். அதே போல் திருவாசகத்தில் செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை அப்படின்னு படித்தோம். எனவே செம்மை அப்படின்னு ஒன்று இருக்கிறது. எத்தகைய செம்மை? தன்முனைப்பு இல்லாத அறிவு அடங்கி இருக்கக்கூடிய நெஞ்சம் உடையவர் அப்படிங்கிற பொருள். அதனால் செம்மை நெறியே உரு மனத்தில், அதாவது முத்தி நெறியை பெறுகின்ற மனம் உடையவர். அப்படிப்பட்ட அந்த உரு மனத்தில் திருமஞ்சனமாம் குறிப்பு உணர்ந்தே. இந்த பால் இறைவன் திருமஞ்சனத்துக்கு உரியது. இதாங்க அவர் நினைப்பில் வந்தது. எனவே எம்மை உடைய வள்ளலார், இது சேக்கிழார் வாக்கு. சேக்கிழார் பெருமான் நம்முடைய விசார சருமறை வள்ளலார் என்று குறிப்பிடுகிறார். எம்மை உடைய வள்ளல் அப்படின்னா என்னை ஆளாக உடைய வள்ளலார் எய்த நினைந்து தெளிந்த அதனில். சைவ சித்தாந்தத்தில் 8ஆம் நூற்பாவுக்கு கேட்டல்னு பேர், 9ஆம் நூற்பாவுக்கு சிந்தித்தல்னு பேர், 10ஆம் நூற்பாவுக்கு தெளிதல் என்று பெயர், 11ஆம் நூற்பாவுக்கு நிட்டை கூடல் என்று பெயர். அதாவது ஞான நூலை அல்லது ஞான பொருளை முதல்ல கேட்கணும், கேட்டவற்றை சிந்திக்கணும், சிந்தித்தோம்னா தெளிவு கிடைக்கும், தெளிவு கிடைத்தால் நிட்டை கூடும். அதனால் ஞானத்தின் வகை அப்படின்னா ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்று சொல்லப்பெறுவது. அப்போ கேட்டல் என்பது ஞானச்சரியை, சிந்தித்தல் என்பது ஞான கிரியை, அந்த சிந்தித்தலை தெளிவது ஞான யோகம், நிட்டை கூடுதல் என்பது ஞானத்தில் ஞானம். இது நீங்கள் சிவஞான போதம் படித்தவங்க தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று. அப்போ ஒன்றை அறிதல் என்பது 5 வகையாக நாம் அறியலாம். ஒன்று செவியில் கேட்டு அறியலாம், அல்லது கண்ணில் பார்த்து அறியலாம், அல்லது தொட்டு அறியலாம், சுவைத்தரு அறியலாம், நுகர்ந்து அறியலாம். 5 வகையாக. 6ஆவதாக அறிதல் எப்படி? மனத்தின் வழி சிந்தித்து அறிவது. அது 6 அறிவு நமக்கு இறைவன் கொடுத்த கொடை. அதில் கண்டவற்றை சிந்தித்து, சிந்தித்ததில் தெளிந்து. இப்போ இங்கே கேட்டு சிந்திக்கலை. அப்போ நீங்கள் கேட்டல் அப்படின்னா கேட்டுன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு கேட்டால் 5 பொறியால் அறியப்படுவனுக்கு கேட்டல்னு பேர். அதில் நீங்கள் கண்ணில் பார்த்தாலும் கேட்டல் தான், காதில் கேட்டாலும் கேட்டல் தான். ஏன்? அந்த இடத்துக்கு அறிதல் என்கிற பொருளை தான் அந்த சொல் கையாளப்படுகிறது. எனவே அந்த வகையில் நம்முடைய விசார சருமனார் இப்போ பால் தானாக சொரிவதை பார்த்தார். இதை பார்த்ததை கேட்டல் என்ற முறையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஏன் இப்படி சொரியுது, ஏன் பாலை சொரியணும் அப்படின்னு நினைந்தார். அப்போ தான் படித்த சிவாகமங்களில் இறைவனுக்குரிய திருமஞ்சனத்தில் சிறந்த பொருளாக இருப்பது பால் அப்படிங்கிறது நினைவுக்கு வந்தது. எனவே கேட்டல் பலகாலம் கேட்கணும், பலகாலம் கேட்டால் அப்புறம் பலகாலம் சிந்திக்கணும். பலகாலம் கேட்டு பலகாலம் சிந்தித்தோம்னா ஒரு நாள் தெளிவு கிடைக்கும். எப்போ தெளிவு கிடைக்கிறதோ அப்பொழுது நிட்டை அனுபவம் கைவரப்பெறும். இதுதான் நூல் சொல்லுகிற அடிப்படை. அந்த வகையில் நினைந்து தெளிந்து அதனில், தெளிந்த அதனில். எனவே பார்த்தாரு, சிந்தித்தார், தெளிவு கிடைச்சது. தெளிவு வந்தோடனே என்ன முடிவுக்கு வந்தார்? இறைவன் பூசை செய் என்று உணர்த்துகிறார், எனவே நாம் உடனே பூசை செய்ய வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார். சிவனார் பூசனையை விரும்பும் வேட்கை விரைந்து எழலும். உடனே இப்போ என்ன பண்ணார்னர்? அங்கன் முன்னை அருச்சனையின் அளவின் தொடர்ச்சி, அங்கன் முன்னை அர்ச்சனையின் அளவின் தொடர்ச்சி விளையாட்டாய் பொங்கும் அன்பால் மண்ணி மணல் புனினக் குறையில் ஆற்ற
ஆத்தியின் கீழ் செங்கன் விடையார் திருமேனி மணலால் ஆக்கி சிவாலயமும் துங்க நீடு கோபுரமும் சுற்றாலயமும் வகுத்து அமைத்தார். இவர் இந்த ஆகம நூல்களை நன்கு கற்று தேர்ந்தவர் என்பதனால் அந்த ஆலயம் அமைக்க வேண்டும், பூசிப்பதற்கு சிவலிங்கம் வேண்டும், சிவலிங்கத்துக்கு கோயில் வேண்டும், அந்த கோயிலுக்கு என்னென்ன உறுப்புகள் வேண்டுமோ அதெல்லாம் அறிந்தவர். அதனால் இங்கே சொன்னார், அங்கண் முன்னை அர்ச்சனையின் அளவின் தொடர்ச்சி. இதுதான் முந்தைய பிறப்பின் தொடர்ச்சி. ஒரு உயிருக்கு இறைவனை நோக்கிய தேடல், இறைவனை நோக்கி ஒரு உயிர் நகர்கிறது என்றால் அது முன்னை தவம் இருக்க வேண்டும். அந்த முன்னை தவம் இல்லைன்னா இந்த பிறப்பில் இறைவனை நோக்கி நம்மால் நினைத்தாலும் வர முடியாது. அந்த புண்ணியம் இல்லை என்றால் அந்த மரபில் பிறந்தாலும் கூட நினைப்பு வராது. அதே சமயத்தில் நீங்கள் அந்த மரபிலேயே பிறக்கலினா கூட அந்த தவம் இருக்குமானால் உங்களை அதை கொண்டு வந்து சேர்த்திடும். இதாங்க நம்முடைய நூல் நமக்கு தருகிற உண்மை. எனவே எந்த உயிராக இருந்தாலும் சரி, அது ஓர் அறிவு கொண்ட உயிர் தொடங்கி 6 அறிவு கொண்டிருக்கின்ற மனித சட்டை வரை இது எல்லா உயிருக்கும் பொருந்தும். இப்போ ஒரு மலர் இருக்கிறது, அந்த மலர் கோயில் நந்தவனத்தில் இருந்ததுன்னா பெருமானுக்கு வரும். அதே மலர் ஒரு சாலை ஓரத்தில் எங்காவது இருந்ததுன்னா அழகு பார்த்து பார்க்கக்கூடிய செடிகளோடு ஒன்றாவது கலந்து போயிடுது. இப்போ அதுவும் பூ தான், ஆனால் அந்த பூ இறைவனுக்கு வருகிற தகுதி இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற பூ இறைவனுக்கு வருது. அப்போ ஓர் அறிவு கொண்ட தாவரமாக இருந்தால் கூட அதுக்கும் ஒரு புண்ணியம் என்கிற ஒன்று இருந்ததுன்னா தான் அது இங்கே வந்து சேரும். இல்லைன்னா என்னாகும், அது வாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான். நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆழமான கருத்து, அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் சில நேரங்களில் பாருங்கள், நந்தவனம் இருக்கும், மலர் இருக்கும், பறித்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது, அது சும்மாவே கிடக்கும். எங்கேயோ ஒரு அன்பர் அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு குப்பைமேடு இருக்கும், அந்த குப்பைமேட்டில் ஒரு செடி முளைச்சிருக்கும், அதில் 4 பூ பூத்துருக்கும். அந்த பூ பறித்து கொண்டு சாமிக்கு தருவார், அது சாமிக்கு போயிடும். சாமிக்குனே இருக்கிற இடத்துல மலர்ந்த மலர் அவனுக்கு போகாமல் போவதும் உண்டு. எங்கேயோ குப்பையில் வந்த மலர் பெருமான் திருமேனிக்கு வந்து சேரும். நாமெல்லாம் அப்படி வந்த ஆட்கள் தான். எங்கேயோ குப்பையிலிருந்து இந்த சாமி நம்மளையும் பிடிச்சி வாங்கப்பா அப்படி நம்மளாம் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு நமக்கும் அந்த நூலை படிக்கிற அறிவை கொடுத்து சிந்திக்கிற அறிவை கொடுத்து அப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அது திருவருட் சம்மதம். ஏதோ ஒரு பிறவியில் அந்த இறைவனை நோக்கிய தவம் விட்ட குறையாக தொட்ட குறையாக இருப்பதனால அதை கொடுக்குறார். இல்லைன்னா நமக்கு தலைகீழாக நின்னாலும் வேலையாகாது. இதுதான் அடிப்படையான ஒன்று. அதனால் தாவரமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதற்கு ஒரு புண்ணியம் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு அது வரும், இல்லைன்னா வராது. அதாவது பின்னாடி வந்த கவிஞர்கள்லாம் சொன்னாங்க, நான் கல்லானாலும் இங்கே கல்லாவேன், ஒரு மலரானாலும் இங்கே மலராவேன், ஒரு மலையானாலும் நான் இங்கே மலையாவேன். அப்படி ஒரு சினிமா கவிஞர்களோட ஏன் பாடினாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு புண்ணியம் இருந்தால் தான் நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் இங்கே நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் நம்முடைய நாயனாருக்கு என்ன தோணுகிறது, தான் படித்த ஆகம நூல்களின் வழி அறிவுக்குள்ளே அது விளங்கி நிற்கிறது. இப்போ எப்போவோ படித்தது, எந்த பிறவிலேயோ படித்தது, முந்தைய பிறப்பில் படித்தது. அதான் ஒருவன் ஒரு பிறப்பில் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்தினாரா இல்லையா? நீங்கள் டாக்டருக்கு படிச்சிங்கன்னா டாக்டர் அறிவு வராது, வக்கீலுக்கு படிச்சிங்கன்னா வக்கீல் அறிவு அடுத்த பிறவிக்கு வராது. ஆனால் தேவாரம் படிச்சிங்கன்னா அடுத்த பிறவிக்கு வரும். ஏன்னா போன பிறவியில் விட்ட குறை தொட்ட குறை இருக்குதுயா, ஏதோ காக்கா கத்துன மாதிரி கத்துனா இந்த தடவை கொஞ்சம் குயில் மாதிரி பாடு அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருவார். புரியுதுங்களா? எனவே திருமுறையும் இறைவனை சார்ந்த கல்வியும் தான் பிறவிதோறும் தொடரும். உலகியல் கல்வி அந்த பிறவியிலேயே நின்று போயிடும். ரிட்டையர்ட் ஆகிட்டா நம்ம கல்விக்கு வேலை இல்லைன்னு எல்லோரும் முடிவு பண்ணிவிடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீங்கள் எவ்வளோ மிகப்பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே நீங்கள் ஓய்வுக்கு போங்க, உங்கள் அறிவு எங்களுக்கு போதும்
அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. இல்லை மாலை மரியாதை இதெல்லாம் போட்டு மேலதாளத்தோடு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம அறிவு அப்படி இல்லை. நீங்கள் ஒரு தேவாரம் படிக்கிறதா இருந்தால் சாகர வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கலாம். சாமி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஏப்பா வயசாகி போச்சுப்பா, நீ பாடுற நிறுத்துப்பா, போதும்பா உன் பாட்டு அப்படின்பாரா என்ன? நிப்பாட்டுன்னு சொல்லவே மாட்டார். ஏப்பா பாடலைன்னு தான் கேட்பார். இன்னும் பாடு அப்படிங்கிற. அதனால தான் அருட்கல்வி ஒன்று தாங்க பிறவிதோறும் தொடரும். உலகியல் கல்வி அந்த அந்த பிறப்புலேயே நின்றுடும், அடுத்த பிறப்புக்கு தொடருமெல்லாம் இல்லை. அதனால் வள்ளுவ பெருமான் கல்வி என்று சொன்னது உலகியல் கல்வி அல்ல, இறைவனை அறிகின்ற கல்வி. ஏன் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று சொல்லப்பட்டதுனால கல்வியின் பயன் இறைவனை தொழுதலே. இப்போ நாம் படிக்கிற படிப்பெல்லாம் இறைவனை வணங்குறதுக்கு பயன்படுதா? எந்த கல்வியாவது இறைவனை வணங்குறதுக்கு பயன்படுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கல்வியும் இல்லை. அதனால் அந்த கல்வியை வள்ளுவ பெருமான் எழுமைக்கும் ஏமா புடைத்துன்னு சொல்லலை, இந்த கல்வியைத்தான் அது தொடரும் என்று சொன்னார். அதனால் இவர் படித்த அந்த ஆகம நூலுடைய அறிவு இப்போ அவருக்குள்ளே விளங்கி தோன்றியது. எனவே அந்த நூலில் சொல்லப்பட்ட வண்ணம் இப்போ கோயில் அமைக்கிறார். எப்படி அமைக்கிறார்னு பாருங்கள். அங்கன் முன்னை அருச்சனையின் அளவின் தொடர்ச்சி விளையாட்டாய். இந்த விளையாட்டாய் என்பது ரொம்ப முக்கியமான சொல்லுங்க. அதாவது உண்மையிலேயே ஆகம அறிவில் நின்று அந்த அறிவில் ஆலயத்தை அமைத்து அர்ச்சிப்பது என்பது கடினமான ஒன்று. ஆனால் அந்த கடினமான ஒன்று நம்முடைய விசார சருமனாருக்கு எளிதாக கிடைத்தது. அதனால் அவருக்கு அது விளையாட்டாக இருக்குது. அவர் இன்னும் ரொம்ப சிரமப்பட்டுலாம் பூசை பண்ணல. இப்போ நமக்கு எவ்வளோ சிரமப்படுறோன்னு தெரியுங்களா நம்ம பூசை பண்ணுறதுக்கு? காலையில் நேரமே எந்திரிச்சு அதை ஏன் கேட்குறீங்க, பூவை போய் வாங்கிட்டு வந்து அல்லது பறிச்சிட்டு வந்து அதுக்கு கடைக்கு போனால் அங்கே போனோம்னா அந்த பூக்கு அவ்வளோ நேரம் நிற்குது. அப்புறம் இவ்வளோ விலையை சொல்கிறானுங்களே, கொஞ்சோன்னு கொடுப்பா போதும். அவன் கேட்டு வாங்கிட்டு வந்து, சாமி நிறையா வாங்கன்னு தான் ஆசை, ஆனால் ரொம்ப விலை சொல்கிறான், கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் உட்கார முடியல, டேபிள் சேர் போட்டு டேபிளில் வச்சு நாம் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த கையை நீட்டி காலை கோச்சிக்காது சாமி, என்னால் அப்படித்தான் பூசை பண்ண முடியும் அப்படிலாம் அப்பப்போ சாமிகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி நம்ம பூசையெல்லாம் சாமி பார்த்துட்டு இருக்கிறார். சரி பண்ணுப்பா பண்ணு என்ன பண்ணுறது, நான்லாம் உங்கள்கிட்ட வந்து சிக்கியிருக்கிறேன் அப்படின்னு நம்மகிட்டலாம் அந்த சாமி சிக்கிக்கிட்டு நடத்திட்டோம் அப்படின்னு நடக்குது. அவர் எதுக்கும் கோவப்படாதவர் அப்படிங்கிறனால, இன்பத் துன்பத்துக்கு ஆட்படாதவர்னால அவருக்கு பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கு நான் ஏதோ இந்த குழந்தைகளை எடுத்து தண்ணி ஊற்றி ஏதோ பண்ணுறது அந்த மாதிரி நம்மளையும் வச்சுக்கிட்டார் ஒரு பட்டியலில், ஊற்றிட்டு போகிறான் போ அப்படின்னு. அதனால் நம்ம பூசையெல்லாம் செல்லுது. இல்லைன்னு நம்ம பூசையில் என்ன இருக்கும், நிறுத்துங்கிறதுக்காவது வெளிப்பட்டிருப்பார். நிறுத்து, நீ முதல்ல பூசை பண்ண, தயவு செய்து நீ பூசை பண்ணாத, இனிமேல் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன், நீ பூசை நிறுத்து முதல்ல அப்படின்னாவது சொல்லியிருப்பார் இல்லையா? அதனால் நம்ம தைரியமாக ஊற்று பார்த்துக்கலாம், ஒன்று இந்த சாமி அதுக்காவது வரட்டும் அப்படின்னு நம்ம ஊற்றிட்டு இருக்கிறோம். நம்ம பூசையும் போயிட்டுருக்குது. அதனால் இங்கே சொன்னார், இந்த அரிதான செயல் அவருக்கு விளையாட்டாக இருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் பூசையில் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பூசை என்பது ஒருமித்த உணவில் செய்யப்பட வேண்டிய ஒன்று. அப்புறம் வாக்கில் சொல்லணும்னா ஒன்றியிருந்து நினைமின்கள், ஒன்றியிருந்து நினைக்கணும். நம்ம அந்த பூசையை செய்யும்போது சித்தாந்தம் சொல்லுது, அகப்பூசை பண்ணிவிட்டு புறப்பூசை பண்ணுங்கன்னு சொல்லுது. அகப்பூசைக்கு போனால் நெஞ்சில் வச்சு முதல்ல அவரை பூசை பண்ணு, அப்புறம் நாவித்தானத்தில் வச்சு வேள்வி பண்ணு, புருவ மத்தியில் வச்சு தியானம் பண்ணு. இந்த மூணையும் முடிச்சுட்டு அப்புறம் பூசைக்கு வாங்குது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இது ஒரு வனப்பகுதி, பால்லாம் கறந்து கொண்டாந்து வச்சாச்சு, எல்லாம் வச்சுட்டு கண்ணை மூடி உட்கார்ந்தா இந்த பால் யாராவது பசிக்குது வந்து கமுத்திருமா, இல்லை ஏதாவது செய்திருமா? இப்படி நம்ம அறிவு பால் குடத்தையே பற்றி கொண்டு நிற்கினாலும் நிற்கலாம், அல்லது வெளியே போனாலும் போகலாம், எது வேணால் நடக்கலாம். ஏன், நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்தா தான் நமக்கு என்ன பாடுன்னு தெரியும். கண்ணை திறந்து இருப்பதுனால யாருக்கும் பெரும்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பாடு வேறு. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி ஓம் நம சிவாய சொல்லலாம், சிவாய நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம மனம் நம்மளை விட்டு போட்டு உலகம் முழுக்க சுற்றும், உலகம் முழுக்க சுற்றி வந்துடும். அதுதான் நம்மளுடைய அறிவு வெளியே போயே பழகிருச்சு. எனவே மனதை ஒருமுகப்படுத்துதல் என்பது அரிதிலும் அரிது.
ஆனால் அவருக்கு விளையாட்டாக நிற்கிதுங்க. அப்படி உட்கார்ந்தாருன்னா, கண்ணை மூடி உட்கார்ந்தாருன்னா அவருக்கு எல்லாம் மறந்தாச்சு. அதனால தான் அந்த சொல்ல போட்டார், விளையாட்டாய். இறைவன் எப்படி படைத்து காத்து அழித்து மறைப்பதை விளையாட்டாக செய்கிறாரோ, அந்த மாதிரி இவருக்கு இந்த பூசை விளையாட்டாக இருக்குது. என்ன அழகாக செய்கிறாரு, எப்படி செய்கிறாரு, அது ஏன் கேட்குறீங்க? அவருக்கு அது கைவந்த கலையாக நிற்கிது. இதுதான் விசார சருமனாருக்கு கிடைத்த ஒரு பெரும் பேர். அதனால் விளையாட்டாய் பொங்கும் அன்பால், இதில் அன்பில் குறையே இல்லை, அன்பு பொங்கி நிற்கிது. பொங்கும் அன்பால் அவர் அந்த பூசை செய்த இடம் எதுனா மண்ணி ஆற்றின் கரை. அந்த 6 பேர் மண்ணி ஆறுன்னு பேர். அந்த மண்ணி ஆற்றின் கரையில் ஒரு ஆத்தி மரம், அந்த மரத்தின் நிழலில் சிவலிங்கத்தை அமைக்கிறார். மண்ணி மணல் புனின குறையில், அதாவது மணல் திடல்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மணல் பரப்பு. அந்த மணல் பரப்பில் இவர் என்ன செய்தார்? ஆத்தி மரத்தின் கீழே செங்கன் விடையார் திருமேனி, முதல்ல சிவலிங்கத்தை தாபித்து கொண்டார். சிவலிங்க திருமேனியை முதல் அமைச்சார். திருமேனி மணலால் ஆக்கி, முதல்ல சிவலிங்கத்தை நிறுவி அதை தயார் செய்த பிறகு சிவாலயம். நாமெல்லாம் கோயிலை கட்டி போட்டு சிவலிங்கத்தை வைப்போம். அவர் சிவலிங்கத்தை வச்சுட்டு தாங்க கோயிலை கட்டினார். ராசராசன் மாதிரி இல்லையா? இல்லை, ராசராசன் சண்டேஸ்வரர் மாதிரி கட்டியிருக்கிறார். அதாங்க சரி. ஏன் அவர் சிவலிங்கத்தை வச்சு தான் கோயிலை கட்டினார். அந்த வாசலில் சிவலிங்கம் உள்ளே போகுமா என்ன? கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி சில கோயிலில் சில திருமேனிகள் ஆலயம் நிறுவப்படுவதற்கு முன் திருமேனி நிறுவப்பட்டது. அதில் ஒன்று உத்தரகோச மங்கையில் இருக்கிற நடராச பெருமான். அந்த 6 அடி உயரத்துக்கு இருக்க அந்த திருமேனி உள்ளுக்குள்ளே கொண்டு போகவே முடியாது. அதை எப்படி கொண்டு போனாங்க? திருமேனி வச்சு தான் கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அந்த நடராசர் எப்போ வந்தார்னு நடராசருக்கு தான் தெரியும், சரிங்களா? ஆனால் அத்தகைய அந்த திருமேனி அங்கே வைக்கப்பட்ட பிறகு தான் கட்டப்பட்டு இருக்கிறது. பெருவுடையார் கோயில் திருமேனி வைத்த பிறகு தான் கட்டப்பட்டு இருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரம் திருமேனி வைத்த பிறகு தான் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி சில கோயில்களில் சில திருமேனிகள் வைக்கப்பட்ட பிறகு தான் கட்டப்பட்டு இருக்கிறது. அது மாதிரி இப்போ இங்கே குறிப்பு பார்த்திங்கன்னா, முதல்ல சிவலிங்கத்தை அமைத்தார், அதுக்கப்புறம் சிவாலயம் அமைத்தார். எனவே திருமேனி மணலால் ஆக்கி சிவாலயமும், அதுக்கப்புறம் துங்க நீடு கோபுரமும் சாமி அமைச்சார். அவருக்கு சன்னதி அமைச்சார். அதன் பிறகு கோபுரம் அமைத்தார். இந்த கோபுரம் என்பது 2 கருத்தில் வச்சுக்கலாம். ஒன்று உள்ளே நுழைகின்ற பெரும் நிலையாகிய ராஜகோபுரம்னு வச்சுக்கலாம், அல்லது விமானம், கருவறையினுடைய மேல் விமானம் அப்படி வைக்கலாம். இங்கே விமானம் என்று கருதுவதற்கு இடமில்லை. அதனால் கோபுரம் தான் சரியான பொருள். ராஜகோபுரம் அப்படிங்கிற கோபுரத்தை அமைத்து கொண்டார். இதுக்கெல்லாம் ஒரு பங்கு அளவீடு, பங்குமானம் என்று கலைச்சொல், அளவீடு இருக்கிறது. ஒரு கருவறை எப்படி இருக்கணும், அர்த்த மண்டபம் எவ்வளோ இருக்கணும், மகா மண்டபம் எவ்வளோ இருக்கணும், அதுக்கு மேலே வசந்த மண்டபம் எப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு கணக்கீடு இருக்குதுங்க. அதில் எத்தனாவது பங்கில் ராஜகோபுரம் வரணும் ஒரு கணக்கு இருக்குது. சும்மா ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு ஒரு சிவலிங்கத்தை வச்சார், ஒரு இது கட்டினார் அப்படிலாம் இல்லை. ஏன்? அந்த முந்தை படித்த அறிவின் வண்ணமாக, அந்த ஆகம பிரமாணம் என்கிற அளவையின் வண்ணமாக கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், வசந்த மண்டபம், அப்படியே ராஜகோபுரம் இதெல்லாம் அமைச்சிட்டு சுற்று மதில் அமைத்து, அதுக்கப்புறம் பரிவார மூர்த்திகளுக்குரிய அதான் சொன்னார், சுற்றாலையும் வகுத்தமைத்தார். என்னெல்லாம் செய்திருக்கிறார்னு கேட்டால், செங்கண் விடையவர், எனவே இறைவன் திருமேனி அது மணலால் அமைத்து, அதே மணலால் சிவாலயம் அமைத்து, கோபுரம் அமைத்து, சுற்றாலையும் வகுத்து அமைத்தார். இந்த இடத்துக்கு நாம் ஒரு குறிப்பை மனதில் வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு கோயில் கட்டுவதாக இருந்தால் முதல்ல மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமான முதல்ல அவருக்கு தான் கோயில் கட்டணும். அப்புறம் தான் பரிவார மூர்த்திகளுக்கு கோயில் கட்டணும். நீங்கள் சில இடங்களில் தலையீழாக நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இந்த அளவில் ஒரு இடம் இருக்கிறது, ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த திருப்பணி குழுவை சார்ந்தவர்கள் யாராவது பங்கெடுத்து கொள்ளுங்கன்னு அறிவித்தா, ஒருத்தர் சொல்ல நான் விநாயகர் சன்னதி கட்டித்தரம்பார், ஒருத்தர் முருகன் சன்னதிம்பார், ஒருத்தர் பைரவரும்பார். சிவபெருமானை மட்டும் சொல்கிறக்கு ஆளே இருக்காது. ஏன்னு கேட்டால், ஐயோ அந்த சாமி
ரொம்ப வேதனைப்படுத்திடுவார், சோதிச்சிருவார். அந்த நமக்காகதுப்பா அப்படின்னு அதுக்கு மட்டும் டோனர் வரமாட்டார். அதனால் என்ன பண்ணுவாங்க, கிடைச்ச வகையில் முதல் கட்டிடலான்னு கட்டுவாங்க. அப்படி கட்டுனா இந்த சிவாலய திருப்பணி தடைப்படுமே அன்றி நிறைவு பெறாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல சாமிக்கு தான் சன்னதி முதல்ல அமைக்கணும். சன்னதி பெருமானுக்கு அமைத்த பிறகு தான் நீங்கள் பரிவார மூர்த்திகளுக்குரிய சன்னதி அமைக்க வேண்டுமே ஒழிய பரிவாரங்களை அமைத்துட்டு சாமிகிட்ட வரப்படாது. சேக்கிழா பெருமான் அப்படி காட்டவில்லை. அடுத்தது நம்முடைய விசார சருமனார் ஆகமங்களை அறிந்த, நமக்கு என்னங்க ஆகமம் தெரியுமான்னு நீங்கள் கேட்கலாம். இது போதுமே நமக்கு ஆகம பிரமாணம். முதல்ல சாமி, அப்புறம் அவருக்குரிய ராஜகோபுரம், அப்புறம்தான் சுற்றாலயம் இது அமைக்க வேண்டும். அப்போ நம்ம என்றைக்காவது ஒரு திருப்பணியில் ஈடுபடுகிறோம்னு நம்ம அறிவுங்க நினைக்கணும். முதல்ல சாமிக்கு செய்யா, அப்புறமேல மற்ற சன்னதிக்கு போ, அப்புறம் வா அப்படின்னு இது முறைப்படுத்தப்படணும். இதுதாங்க நம்ம நூல் நமக்கு தருகிற பிரமாணம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதனால் கோபுரமும் சுற்றாலையும் வகுத்தமைத்தார். கோயில் கட்டி முடித்தாச்சு. இப்போ பூசைக்கு வேண்டிய பொருள்கள் வேண்டும். பால் மட்டும்தான் இப்போ அந்த பசு தானாக சொரிந்தது, இன்னும் பாலை கறக்கலை. பால் தானாக சொரிந்த மாத்திரத்தில் பூசை நினைவு வந்துருச்சு. இப்போ கோயிலை கட்டியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணார், ஆத்தி மலரும் செழும் தளிரும் முதலா அருகு வளர் புறவில் பூத்த மலர்கள் தாம் தெரிந்து புனிதர் சடில திருமுடிமேல் சாத்தலாகும் திருப்பள்ளி தாமம் பலவும் தாம் கொய்து கோத்த இலை பூங்கூடையினில் கொணர்ந்து மனத்து அங்கு மனம் தங்கிட வைத்தார். இப்போ சொல்கிறாரு, ஆத்தி மலர். முதல்ல இந்த கோயில் எங்கே கட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தி மரத்தின் நிழலின் கீழ். அதாங்க குறித்த குறிப்பு. அதாவது மண்ணி ஆற்றில் ஆத்தி மரத்தின் கீழே தான் அந்த கோயில் அமைச்சிருக்கிறார். ஆனால் அந்த முதல்ல அந்த ஆத்தி மரத்தின் மலர் முதல் எடுத்துக்கிட்டார். எனவே ஆத்தி மலரும் செழும் தளிர், நல்ல பச்சிலைகள், இறைவருக்குரிய பச்சிலை பல வகை இருக்குதுங்க. பச்சிலை அப்படின்னா வில்வமும் பச்சிலை வகையை சார்ந்தது தான், இறைவனுக்குரிய. பன்னீர் பத்திரி அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்வது வழக்கத்தில் இருக்குதுங்க. அந்த பன்னீர் பத்திரியும் பச்சிலை தான். அப்படி எருக்கு அதனுடைய இலை பச்சிலை தான். இப்படி பல்வேறு வகையான இலைகள். அது கூட ஒரு குறிப்பு சொல்லிட்டார், எவை எவை என்ற குறிப்புகள் அவர் நன்கு அறிந்தவர் என்பதனால் அந்தந்த இலைகளையும் அந்தந்த பூக்களையும் கொண்டு வந்தார்ன்ட்டார். அதை சொல் பாருங்க, பொங்கும் அந்த அன்பு காரணமாக அமைத்தவர் சொல்லார், பூத்த மலர்கள் தாம் தெரிந்து. எங்கே, புறவில். புறவு அப்படின்னா முல்லை நிலத்தினுடைய பகுதி முடிவதும், அடுத்தது மருதம் என்கிற வயல் தொடங்குற ரெண்டுக்கு இடையே இருப்பது முல்லை புறவுன்னு பேர். காடு முடிந்து வயல் தொடங்குகிற இடம். அந்த பகுதியில் நல்ல வயல் பகுதி என்பதனால நல்ல நறுமணம் மிக்க மரங்கள், மலர்களுடைய மரங்கள் அங்கே இருக்கிறது. எனவே வெவ்வேறு வகைப்பட்ட மலர்கள் அந்த பகுதியில் கிடப்பதனால இலை பறித்து இலையை பூ கூடையாக்கி கொண்டு அந்த கூடைக்குள்ளே கொண்டு வந்து மலர்களையெல்லாம் வச்சுக்கிட்டார். எப்படி கண்ணப்ப நாயனார் தேக்கு மர இலையை ஒரு உணவுக்குரிய இலையாக அமைத்து கொண்டாரோ அதுபோல இவரும் இலையை பறித்து இலையை கூடையாக்கி கொண்டு வண்ண வண்ண மலர்கள், தேன் நிறைந்த மலர்கள், பல்வேறு வகைப்பட்ட மலர்களையெல்லாம் பறித்து கொண்டு வந்து கூடையில் வச்சுக்கிட்டார். அது சொல்லார், பூத்த மலர்கள். ஆக புறவில் பூத்த மலர். அப்போ ஆற்றின் கரையில் முல்லை புறவு என்று சொல்லக்கூடிய அந்த முல்லை புறவில் மலர்ந்த மலர்களை தெரிந்துனர். அது என்ன தெரிந்து, தேன் மொய்க்காத மலராக பார்த்து, அதாவது வண்டுகள் வந்து தேனை பருகாத மலராக பார்த்து. எனவே தெரிந்து புனிதர், சாமிக்கு பேர் புனிதன்னு பேர். புனிதா உன் பொன்னடிக்கே போதுகின்றேன் அப்படிங்கிறார் இல்லையா. புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். புனிதன், புனிதர் அப்படிங்கிற பேர் இறைவனுக்குரியது. அதனால் புனிதர் சடில திருமுடி மேல், கங்கையை கொண்டிருக்கின்ற இறைவனுடைய அந்த திருமுடி மேலே சாத்தலாகும் திருப்பள்ளி தாமம், எவை எவை ஆகுமோ அவற்றையெல்லாம் கொண்டு வந்தாராம்.
சாத்தலாகும் திருப்பள்ளி தாமம் பலவும் தாம் கொய்து கோத்த இலை பூங்கூடையில், அந்த இலையில் கோக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அவர் பூசைக்காக வரல. பூசைக்கு வரதா இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு பூங்கூடை எடுத்துக்கிட்டு, ஒரு பஞ்சபாத்திரம் எடுத்துக்கிட்டு, தட்டு மணி சொம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஒரு வேளை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார்னா வீட்டில் இருக்கவங்க என்ன கேட்பாங்க, தம்பி மாடு மேய்க்கத்தானே போகிறேன்? ஆமாம்ப்பா. அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், வெய் முதல்ல போய் மேய்க்கிற வழி பாரு அப்படின்னு ஒன்று வீட்டில் சொல்லணும். வீட்டில் பெற்றோர்கள் குழந்தைக்கு எப்பவுமே செல்லம், அதனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னால் வர வழியில் இருக்கவங்க, என்ன தம்பி பையி இல்லைங்க, தட்டு மணி சொம்பு எதுக்கு இல்லை பூசை அப்போ மாடை எப்படி மேய்ப்ப அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அதனால் இதெல்லாம் அவர்கிட்ட இல்லை. நாள்ங்கிறனால இல்லைங்கிற மட்டும் இல்லை. சரி நாள் தான் ஏதோ கிடைச்சது பண்ணால் 2ஆம் நாளாவது வீட்டிலேருந்து கொண்டு வந்தாரா? இல்லை. ஏன் அப்படி கொண்டு வந்தால் மற்றவர்கள் பார்த்துருவாங்க. அதனால் இது யாருக்கு தெரியக்கூடாது. அதனால் இவர் என்ன பண்ணிட்டார், எதுவுமே என்ன அந்த இடத்துல கிடைச்சதோ கிடைச்சதை கொண்டு பூசை பண்ணார். இது ஒரு அழகான குறிப்புங்க. நம்ம எங்கே போகிறோமோ என்ன கிடைக்குமோ கிடைத்ததை கொண்டு பூசை பண்ணலாம். என்ன கிடைக்குமோ கிடைத்ததை கொண்டு, கிடைக்காத ஒன்றுக்கு ஐயோ அது இல்லைன்னா நான் பூசை பண்ண மாட்டேன், அது இல்லைன்னா இருக்காது, நீ ஏன் என்னை கூப்பிட்டு இல்லை, இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டாமா, நீ நான் பூசை பண்ண உனக்கு தெரியுமா தெரியாதா, தெரியுமில்ல, அப்புறம் ஏன் எதாவது வாங்கி வைக்கல அப்படின்னு சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லைங்க. திருவருள் என்ன இருக்குது, சரி அவர் ஒன்றுமே கிடைக்கலன்னா என்ன சார் பண்ணுறதுனார், வேறு ஒன்றுமே இல்லை, நெஞ்சு இருக்குது. எப்போ தண்ணி இல்லையா, இல்லை, பூ இல்லையா, இல்லை, ஒன்றுமே இல்லையா, விடு போ, கதவை சாத்திட்டு கம்முன்னு உட்காந்து பெருமானே அப்படின்னு நெஞ்சுக்குள்ளே பூசை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் பூசை. இதைத்தான் திருமூலர் குறிப்பிடுகிறார், இதைத்தான் பட்டினத்தார்னு சொல்றார். பூ உண்டு, பூ கிடைக்கலனா இலை உண்டு, இலை கிடைக்கலனா நீர் உண்டு, ஒன்றுமே கிடைக்கலனா நெஞ்சு உண்டுன்ட்டார். போதும் பெறாவிடில் புனல் உண்டு, புனலும் இல்லையானால் நெஞ்சு உண்டுன்ட்டார். ஏதும் பெறாவிடில் நெஞ்சு உண்டு. இதுதான் பூசை. எனவே பூசை எல்லாருக்கும் கடினம் என்று தோன்றலாம், பழகுனீங்கன்னா அதை விட எளிமையானது ஒன்றுமே இல்லை. ஏன் அது செய்யாமல் இருக்கவே முடியாது. வாழ்க்கையில் எந்த நிலையிலும் அந்த பூசையை நீங்கள் செய்து அந்த சுவையை அனுபவிச்சிங்கன்னா பூசை பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். நம்ம அறிவு நினைவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா பூசை நடந்துடும், அவ்வளோதான். நீங்கள் அது மருத்துவமனையில் இருக்கிறீங்களா, எங்கே இருக்கிறீங்க, அதெல்லாம் இல்லை. உங்கள் நினைவு என்ற ஒன்று இருக்குமானால் அந்த பூசை தன்னை போல் நடந்துடும். அதுதான் அதனுடைய தனிச்சிறப்புங்க. எனவே அந்த வகையில் நம்முடைய நாயனார் அந்த மலர்களினால் சாத்தலாகும் திருப்பள்ளி தாமம் பலவும் தாம் கொய்து கோத்த இலை பூங்கூடையின் கொடந்து மனம் தங்கிட வைத்தார். அப்படியே நறுமணம் அப்படியே கமழ்ந்து நிற்க அதை பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாரு, பூசை பண்ண போகிறார். பாருங்கள், நல்ல நல்ல நவகும்பங்கள், நல்ல நவகும்பங்கள் பெற நாடி கொணர்ந்து நாணல் பூங் கொல்லை இடத்தும் குறை மறைவும் மேவும் கோக்கள் உடன்கூட ஒல்லை அணைந்து பால் ஆக்கள் ஒன்றுக்கு ஒரு காலாக எதிர் செல்ல அவையும் கனைத்து முளை தீண்ட செலும் பால் பொழிந்தனவால். என்ன செய்தார்ன்றதை அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காட்டுறார். இப்போ கோயில் அமைச்சாச்சு, பூக்கூடையில் கொண்டாந்து வச்சாச்சு. இப்போ அவருக்கு இப்போ என்ன வேணும், இறைவன் உணர்த்திய திருமஞ்சனமாகிய பால் வேண்டும். இப்போ அந்த பால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தார். இவர் என்ன பண்ணார், அப்படியே அந்த ஆற்றங்கரையில் போனார். இவருக்கு மண் கலையம் வேண்டுமல்லவா பாலை பெறுவதற்கு. அப்போ அந்த ஆற்றங்கரையில் இவருக்கு மண் கலையம் கிடைத்திருக்கிறது. எப்படி கிடைச்சிச்சு, சிந்தனைக்குரியது. விட்டுற வேண்டியதான், உங்கள் போக்குலேயே விட்டுடும். இது எதனால் அந்த மண்கலையும் அங்கே வந்துச்சு, மன்னி ஆற்றங்கரையில் மண் கலையங்கள். அது என்ன குறிப்பு தரார் பாருங்க, நவகும்பம் சொல்லார். நல்ல நவ கும்பங்கள்
நவ என்ற சொல்லுக்கு 2 பொருள் இருக்குது. 9ன்னு ஒரு பொருள், இன்னொன்று புதியதுன்னு ஒரு பொருள். நவ இந்தியா, புதிய இந்தியாவை படைக்கிறோன்னு சொல்கிறோமா இல்லையா? நவ இந்தியா. நவகிரகங்கள் 9 கோள்கள். அப்போ இந்த இடத்துல 9 கலசம்னு வச்சுக்கலாமா, இல்லை புதிய கலசம்னு வச்சுக்கலாமா? தெரியல, நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்கள் அறிவு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்குங்க, சரிங்களா? சொல்கிறார், வேகமாக என்ன பண்ணார், நல்ல நவ கும்பங்கள் பெற நாடி. நாடினா தேடினார், எங்கே குடம் இருக்குன்னு தேடினார். தேடும்போது அவருக்கு கிடைச்சிது. புது கலையத்தை தேடினாரா அல்லது 9 குடங்கள் தேடினாரா? சேக்கிழார் என்ன சொல்லியிருக்கிறான்னு படிச்சுட்டே வருவோம், எங்கேயாவது விடை கிடைக்குதுன்னு பாருங்கள். அதனால் நல்ல நவ கும்பங்கள் பெற நாடி அப்படி தேடிய போது அவருக்கு அது கிடைத்தது. அப்போ முயன்று தேடினார், கிடைத்தது. கிடைத்ததை கொண்டு வந்தார். கொண்டு ஆக நாடி கொண்டு, முயன்று தேடிக்கொண்டு நாணல் பூங்கொல்லை இடத்தும். இந்த பசு எங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது தெரியுங்களா? நாணல் தண்டு அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அந்த நாணல் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பசு மேய்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு போனார். அதுக்கு அடுத்து குறை மறையும் மேவும் கோக்கல் உடன் கூட. அப்போ அந்த நாணல் பூங்கொல்லை இடத்தும், அதுக்கப்புறம் குறை மறையும் மேவும் கோக்கல் உடன் கூட. எனவே பசுக்கள் அந்த மேய்ந்து கொண்டு இருக்கிற அந்த இடங்களாக தேடி போய் அந்த பசுக்கிட்ட போய் எது பால் தருமோ அந்த பசுக்கிட்ட போயிட்டார். போய் என்ன பண்ணார், வேகமாக பக்கத்தில் போய் நின்னார். இவரை பார்த்தோன்னே அந்த பசு என்ன பண்ணுது, கனைத்தது, நாவினால் நக்கியது. இவர் அப்படியே பக்கத்தில் போனார். ஒரு பசுவில் அந்த 4 காம்புகளில் ஒரு காம்பை மட்டும்தான் பாலுக்காக பயன்படுத்துவார். அதுவும் ஒரே முறை தான் பயன்படுத்துவார். அந்த 4 காம்புகளில் ஒரு காம்பை எடுத்து அப்படி பால் சுரந்தார்னா 2வது முறை அந்த காம்பை தொடமாட்டார். 2வது அடுத்த பசுக்கு போயிடுவார். அப்படி ஏன், அந்த பால் இறைவனுக்கு திருமஞ்சனம், அது தருகிற பசுக்கு எல்லாத்துக்கும் அந்த புண்ணியம் போகணுமே, அதனால் ஒரே பசுவில் கறக்கலை. இதுதாங்க அடிப்படை. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய நுட்பம் இருக்குது தெரியுங்களா? கோயில் அமைப்பது என்பது ஒருவருடைய கொடையில் அமைவதில்லை, பலரும் கொடுக்கிற கொடையில் தான் கோயில் அரசர்களே கோயிலை கட்டுனா கூட குடிமக்கள் கொடுத்ததை வாங்கி கொண்டு மிச்சத்தை மன்னன் போட்டு தான் கட்டினான். அதுதான் கோயிலுக்கான நடைமுறை. ஏன், யாருக்கும் இது நான் கொடுத்தது, நான் கட்டிய கோயில் அப்படிங்கிற நினைப்பு வரக்கூடாது என்பதற்காக. ஏனோ இன்றைக்கி சட்டம் இந்த இடத்துல தவறி போய் நிற்கிறது, வருத்தத்துக்குரிய ஒன்று. நீங்கள் அறநிலைத்துறையின் சட்டத்தை பார்த்தீங்கன்னா தனிநபருக்குத்தான் உங்களுக்கு பணி செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். குழுக்களாக, நாங்கள் கூட்டமாக, முன்னையெல்லாம் திருப்பணி குழுன்னு அமைப்பாங்க, அந்த குழுவுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தப்பட்ட குழுக்கள் சரியாக செயல்படாதனால நிறைய நன்கொடையை பெற்று குறைவாக செலவு பண்ணிவிட்டு மீதியெல்லாம் அவங்கவுங்க சாப்பிட்டுட்டாங்க. அப்படின்றதுனால இப்போ என்ன, யாரோ ஒருத்தர் செய்த தவறு, எல்லாருமே சரியாக பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் யாரோ ஒருவர் செய்த அந்த பிழை மொத்தமாக யாருமே அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு திருப்பணி பண்ணணும்னா தனிநபராக இருந்தால் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். நீங்கள் ஒரு குழுவாக செய்து நாங்கள் செய்கிறோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனுமதி கிடையாது. இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா? ஏன், கோயில் என்பது குடிமக்கள் எல்லோரும் கூடி கொண்டாடுகிற இடம், ஒரு நபருடைய கொடையினால் இருக்கக்கூடிய அது அல்லவே கோயில். அப்போ நீங்கள் போட்டிருக்கிற சட்டம் இது நீதிமன்றமே கொடுத்துருக்குது. அப்போ அவங்க அந்த அறிவுக்குள்ள இறைவன் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதை உணர்த்தலன்னு தான் சொல்லணும். கோயில் என்பது எல்லோருக்கும் முறைப்படுத்தப்படணும், நெறிப்படுத்தணும், கண்காணிப்பு இருக்கணும், எல்லாம் அதுதான் அரசினுடைய கடனாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் குழுவாக இருந்தால் தரமாட்டோம் என்று சொல்வது எந்த விதத்திலும் பொருத்தமுடையது அல்ல. ஒரு பசுவில் பாலை கறப்பதை கூட எல்லா பசுவுக்கும் அந்த புண்ணியம் போட்டு நினைக்கிறார்ல விசார சருமனார். அது மாதிரி தானே எல்லா உயிருக்கும் ஒரு மூட்டை தூக்குறவங்க கூட ஒரு 10 ரூபா கொடுக்க நினச்சா கொடுக்கலாமே.
ஒரு கோயில், அதே கோயிலில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் ஒரு 10 ரூபா சாமி கொடுக்க நினைச்சா கொடுப்பதற்கு இடம் இருக்க வேண்டும். அதை விட்டு போட்டு தனிநபர் கொடைக்குத்தான் வழங்கப்படும், கூட்டாக கொடுக்கப்படாது என்று சொன்னார். அப்போ ஒரு பிச்சை எடுப்பவனோ ஒரு மூட்டை தூக்குறவனோ ஒரு திருக்கோயில் திருப்பணி செய்யக்கூடாதா என்ன? செஞ்சு நினச்சி பாருங்கள். அவன் என்னைக்கு போய் ஒரு கோயிலை கட்ட போகிறான்? அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? அட போப்பான், அதெல்லாம் நாம் கூட உண்டியில் தான் போடணும்பாங்க, வேறு வழி இல்லைம்பாங்க. அப்போ ஒரு பணி செய்வதற்கு அவனுக்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா? ஏனோ அந்த தீர்ப்பு கொடுத்த நீதியரசருடைய அறிவில் இது புலப்படலைங்க. திருவருள் உணர்த்தலை. நாம் அப்படி தான் எடுத்துக்கொள்ள, நாம் யாரையும் குறை சொல்லலை. ஆனால் இது ஒரு தவறான கருத்து என்பது தான் இந்த நூலை படிக்கும்போது தெரிகிறது. நமக்கு வேற ஒன்று, நம்ம எந்த அரசையும் குறை சொல்வது நமது வேலையும் அல்ல, நமது நோக்கம் அல்ல. எல்லோருக்கும் உரியது நம்முடைய பெருமான், அது எல்லோரும் கொண்டாட வேண்டிய பெருமான் அல்லவா? அப்படி நீங்கள் தனிநபருக்காக கொடுப்பது என்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் என்பதை அரசுக்கு முறையிடுகிறவர்கள் அல்லது நீதிமன்றத்தில் முறையிடுவதற்கு அப்படி ஒரு வாய்ப்பு, ஒரு இந்த பார்வை நீதியரசருடைய கவனத்துக்கு போகலை. இப்போ சொல்லி வைப்போம், கமல விநாயகர் கொண்டு போய் சேர்த்துட்டோம் இல்லையா? நாம் அப்படி தான் தொண்டர் இருக்கும் இடத்துல சொல்லி வச்சோம்னா சாமிக்கிட்ட போகும். யாரேனும் ஒருத்தர் அந்த அறிவு அவங்களுக்கு கொண்டு சேர்த்துனாங்கன்னா அப்படி ஒரு அந்த நிலையில் ஒரு மாற்றம் வருமானால் எல்லோருக்கும் அது பயனாக இருக்கும். அப்படி மட்டும் நினைவில் வைத்துக்கொள்வோம். இங்கே பாட்டுக்கு வந்துடுவோம். இங்கே பாருங்கள். எனவே ஒவ்வொரு பசுவிடத்தும் போய் ஒரு காம்பில் தான் பெறுவார், ஒரு முறை தான் பெறுவார். ஒருவேளை அப்படி இழுக்கும்போது பால் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அடுத்த பசுக்கு போயிடுவார். இதை தான் பின்னாடி பட்டினத்தார் பின்பற்றினார். ஒரு வீட்டுக்கு போவார், திருச்சிற்றம்பலம் சொல்வார், அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவார். ஒரு வேளை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு இறைவன் திருவுள்ளம் இல்லைன்னு சாப்பிட மாட்டார். இதுதான் முதல்ல அவர் பின்பற்றிய ஒழுக்கம். இப்படியெல்லாம் போய்கொண்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் அவருக்கு வேறு வகையான உணவு கொடுக்கப்பட்டது. அப்புறம் தான் பார்த்தாரு, அது தூக்கி எறிஞ்சிட்டு, இனி இருக்கும் இடம் தேடி என்பசிக்கு அன்னம் உருக்கமுடம் கொண்டு வந்தால் உண்பேன், வெறுக்க அழைத்தாலும் போகேன்னு உட்கார்ந்துக்கிட்டார். அப்பவும் உணவு கிடைத்தது அவருக்கு. அப்போ ஒரே வீட்டுக்கு தான் ஒரு தடவை தான் போய் கேட்கணும். அந்த ஒரு தடவை கேட்டுட்டு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா திருப்பி வந்துடணும். இன்றைக்கி இறைவன் திருவுள்ளம் இல்லை. அப்படி வாழ்ந்த ஞானி பட்டினத்தடிகள், தவராச சிங்கம், தவராச சிங்கம் என போற்ற பெற்றவர். நினச்சி பாருங்கள். அப்போ அந்த மாதிரி தான் அந்த பசுவில் போய் ஒரு காம்பை அப்படி இழுத்து பார்த்தா என்ன பால் கிடைக்குதோ அவ்வளவுதான். ஒருவேளை அந்த பசு பால் தரலைன்னா அன்னைக்கு அந்த பசுவுக்கான புண்ணியம் அவ்வளோதான், அடுத்த பசுவில் போயிடுவார். இப்படி ஒவ்வொரு பசுக்களாக போய் ஒவ்வொரு மடிகளாக ஒரு காம்பை மட்டுமே பிடித்து ஒரே ஒரு முறை மட்டுமே பாலை சுரந்து அந்த புதிய குடம் அல்லது 9 குடங்களில் பாலை கறந்து எடுத்து கொண்டார். இது அப்படியே தொடர்கிறது. 1ஆ 9ஆங்கிறது நம்மகிட்ட இன்னும் முடிவுக்கு வரல, வச்சுக்குவோம். அதனால் சொன்னார், நவ கும்பங்களில் அந்த பாலை கறந்து எடுத்து கொண்டு வரார். எனவே அவை கனைத்து முளை தீண்ட செலும்பால் பொலிந்தனவாம். அது அப்படியே இவர் பக்கத்தில் வந்தால் இவரை பார்த்தாவே பாலை சொரிகிற அந்த பசு இவர் போய் காம்பை தொட்டார்னா கொடுக்காமலாம் இருக்கும். அதுதானுங்க அந்த தாயினுடைய அன்பு. அதனால் அந்த பாலை அது தானாக சொரிந்தது. இப்போ அந்த பால்லாம் எடுத்துக்கொண்டார். இப்போ பூசைக்கு வரார். அந்த குறிப்பு சொல்லார், கொண்டு மடுத்த குடம் நிறைய கொணர்ந்து விரும்பும் கொள்கையினால் அண்டர் பெருமான் வெண்மணல் ஆலயத்துள் அவை முன் தாபித்து வண்டு மருவும் திருப்பள்ளி தாமம் கொண்டு வரன் முறையே பண்டை பரிவால் அர்ச்சித்து பாலின் திருமஞ்சனம் ஆட்டி. இப்போ இந்த குறிப்பு சொல்கிறாரு பாருங்கள். கொண்டு மடுத்த குடம் நிறைய, அந்த கொண்டு போன பால் பாத்திரம் நிரம்பும் அளவுக்கு பாலை சுரந்துக்கிட்டார். எனவே பாலை கறந்து அப்படியே கொண்டு வந்து வச்சாச்சு. 9 அல்லது 1 2ல் ஏதோ ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. அந்த குடத்தை வச்சாச்சு. வந்த பிறகு கொணர்ந்து விரும்பும் கொள்கையினார், பூசை செய்வதில் ஆர்வம் ரொம்ப இன்றியமையாது. மெய்மையாம் உழவை செய்து விருப்பனும் வித்தை வித்து பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி செம்மையை நோக்கி கண்டு அதை தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு
செம்மையில் நிற்பராக சிவகதி விளையும். அந்த சிவகதி விளைய போகுது. அதனால் அந்த பூசையை அவர் செய்கிறார். அது சொல்லார். அதனால் கொண்டு மடுத்த குடம் நிறைய கொணர்ந்து விரும்பும் கொள்கையினால் அண்டரு பெருமான் வெண்மணல் ஆலயத்துள். அந்த இப்போ மதில் அமைச்சிருப்பார், வாயில் அமைச்சிருப்பார். அந்த வாயில் வழியாக வந்து உள்ளே வந்து பூசைக்குரிய இடத்துல அமர்ந்து பெருமானுடைய அந்த சிவலிங்க திருமேனிக்கு இப்போ என்ன பண்ணார், திருமஞ்சனம் ஆட்டணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு பாருங்கள். வெண்மணல் ஆலயத்துள் அவை முன் தாபித்து. அது என்ன தாபித்தல்? இதுக்கு வடமொழியில் ஆவாகனம் என்று பெயர். இதே இடம் நம்ம அம்மையின் பூசையை பற்றி படித்தோம். திருக்குறிப்பு தொண்டருடைய வரலாறு. உங்களுக்கு வீட்டில் போய் அந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் திருப்பி பார்த்து கொள்ளுங்க. அம்மா தேடினாங்க, சாமி கிடைக்கல. என்ன நினச்சி தேடி இருப்பாங்க? என்னுடைய கணவர் அப்படின்னு தேடினாங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் இறைவனை காணலையே அப்படின்ற ஒரு நினைப்பு வந்தோடனே நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி வாயும் அஞ்செழுத்துமே ஆக கைகள் கூப்பி தேடினாங்க, சாமி கிடைச்சார். அதான் குறிப்பு அந்த பாட்டில். அப்படி கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அதை கொண்டு வந்த மலர்கள்லாம் கொண்டு வந்து தூப தீபங்கள்லாம் வைத்து பூசை அப்படியே ஆரம்பித்தாச்சு. அந்த இடத்த மட்டும் மறுபடியும் ஒரு தடவை போய் படித்து பாருங்கள். உமையம்மை சிவலிங்க திருமேனியை தாபிக்கவில்லை. ஏன் தாபிக்கலை? அது சுயம்பு மூர்த்தி, தானே வெளிப்பட்ட மூர்த்தி. எனவே அங்கே ஆவாகனம் தேவையில்லை. ஆனால் இது மணலில் இவர் அமைக்கிறார், எனவே தாபித்து. ரெண்டுக்கு வேறுபாடு பார்த்துக்கொள்ளுங்க. இயல்பாகவே தானே தோன்றுகிற மூர்த்திக்கு அந்த தாபித்தல் வேண்டியதில்லை. ஆனால் நம்மால் அமைக்கப்படுகிற மூர்த்தியாக இருந்ததுன்னா அதை ஆவாகனப்படுத்துதல், ஆவாகனம் செய்தல், அதுக்கு தமிழில் தாபித்தல். அது வடமொழி ஸ்தாபனம் செய்து, ஸ்தாபித்து அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஆகம கலைச்சொல் ஆவாகனம் முதலானவை அப்படின்னு பேர். ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சந்நிரோதனம், திக்பந்தனம், தாளத்திரயம் அப்படிலாம் அந்த முத்திரைகள்லாம் காட்டி அந்த பெருமானுக்கு உபச்சார முறையில் செய்யப்படுகிற வழிபாடு. அப்போ அவர் முதல்ல எழுந்தருளை செய்யணும். ஏன்? அது வெறும் மண்ணாக இருக்குது. அந்த மண்ணில் பெருமான் எழுந்தருளணும். அப்போ தன்னுள் தன் உயிரில் உணர்வில் கலந்த அந்த இறைவனை அப்படியே மலர் எடுத்து கொண்டு வந்து பெருமானை நினைந்து அந்த பூவை சொரிந்தால் அந்த திருமேனியில் அந்த பெருமான் வெளிப்படுவார். ஏன்? ஆர் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். எனவே அதுதான் ஸ்தாபித்தல். இது அந்தந்த நிலையில் நின்னால் மட்டும்தான் புரியும். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, என்னமோ ஒன்று கொண்டாந்து வச்சாங்க, பூவை போட்டாங்க, சாமி வந்துடுவாரா அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது புலப்படாதுங்க. அது அந்த நெறியில் நிற்பவர்களுக்கு தான் அது விளங்கும். எனவே இது பூசை முறை இறைவன் அருளிய நூலில் அப்படித்தான் இருக்குது. தானே தோன்றுகிற மூர்த்தமாக இருந்தால் அங்கு ஆவாகனம் வேண்டியதில்லை. ஆனால் எழுந்தருளி செய்கிற மூர்த்திகளுக்கு இது முறையாக அவ்வாறு தாபித்தல் வேண்டும். எனவே தாபித்தார். எனவே அவை முன் தாபித்து வண்டு மருவும் திருப்பள்ளி தாமம் கொண்டு வரன் முறையே கொண்டு வந்த அந்த மலர்களையெல்லாம் முறையாக வைத்து பண்டை பரிவால் முந்தைய பிறப்பின் தொடர்ச்சியால் எப்படி பூசை பண்ணணும், எதை முன்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அறிவு அர்ச்சித்து பாலின் திருமஞ்சனம் ஆட்டி. ஏன்னா எழுந்தருளை பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும், முத்திரைகள் காட்டணும், திருவடிக்கு நீர் கொடுக்கணும், உட்கொள்ள நீர் கொடுக்கணும், உச்சிக்கு நீர் காட்டணும், தூபம் காட்டணும், தீபம் காட்டணும், அமுது ஊட்டணும், அதுக்கப்புறம் பேரொளி வழிபாடு செய்யணும், அப்புறம் தாங்க திருமஞ்சனம் ஆட்டணும். அர்ச்சனை இருக்குது நடுவில். இப்போ பேரொளி வழி முடிச்சா அர்ச்சனை முடித்து தான் பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்யணும். எல்லாம் முடித்த பிறகு அலங்காரம் செய்து மலர்கள் கொண்டு மீண்டும் எழுந்தருளை பண்ணி தூபம் காட்டி தீபம் காட்டி அமுது காட்டி பேரொளி வழிபாடு செய்து பிறகு அர்ச்சனை செய்து அது விரிந்த நிலையில் முதல்ல எழுந்தருளிய மாத்திரத்தில் ஒரு அர்ச்சனை செய்யணும்.
அட்டப்புட்பம் சாத்துதல்னு பேர். குறைந்தபட்சம் 8 மலராவது போட்டு 8 போற்றியாவது சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்கள் திருமஞ்சனம் ஆட்டுவது அப்புறம். திருமஞ்சனத்துக்கு பிறகு நீங்கள் பதிகமாக பாடிக்கலாம். முதல்ல குறிப்பு 8 மலர் கொண்டு 8 அர்ச்சனை. ரொம்ப நமக்கு சிரமம் இல்லை. ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு 8 அர்ச்சனை இருக்குது, 8 போற்றி இருக்குது. 8 போற்றி போட்டு முடிச்சுட்டு சாமிக்கு திருமஞ்சனத்தை பண்ணி மீண்டும் உடையவரை கொண்டு வந்து அந்த உரிய இடத்துல வச்சு அவருக்கு ஆடை சாத்தி திருநீர் அணிவித்து அப்புறம் நமக்கு வேண்டிய வண்ணம் அலங்காரம்லாம் செய்து முடித்து மீண்டும் எழுந்தருளை பண்ணி திருவடி நீர் உட்கொள்ள நீர் உச்சி நீர் கொடுத்து தூபம் காட்டி தீபம் காட்டி அமுது ஊட்டி, அமுது காட்டக்கூடாது, அமுது ஊட்டி. எனவே அமுது ஊட்டி பிறகு பேரொளி வழிபாடு செய்து அர்ச்சனைக்குரிய பதிகங்கள் எவ்வளோ வேணாலும் பாடலாம். முடித்த பிறகு நேரத்தக்கவாறு 50 புராணமோ 12 திருமுறைகளையும் சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்யும்போது சண்டீசருக்கு வழிபாட்டை பண்ணி உடையவர் பூசையை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு தீக்கை பெற்றவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட ஒன்று. அதனால் இங்கே அவர் இதெல்லாம் நடக்குது அவருக்கு. ஏன்? அதெல்லாம் முந்தைய அறிவின் தொடர்ச்சியால் நடக்குது. கண்ணப்பருக்கு முந்தைய அறிவின் தொடர்ச்சியால் தான் செய்தார். ஏன்? அவருக்கும் அந்த அறிவு இருந்தது, தொடர்ச்சி இருந்தது. இவருக்கும் அந்த அறிவின் தொடர்ச்சி இருக்கிறது. அதனால் பண்டை பரிவால் அர்ச்சித்து பாலின் திருமஞ்சனம் ஆட்டி, திருமஞ்சனம் ஆட்டுகிறார். அப்படி ஆட்டும்போது சுவாமி அந்த சிவலிங்க திருமேனிக்குள்ளிருந்து அவர் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டாருங்கிறார். பாருங்கள், மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொறி மஞ்சனம் ஆட்ட ஆள் உடையார் தம்முடைய அன்பர், ஆள உடையார் தம்முடைய அன்பர் அன்பின் பால் உளதாய் மூல அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்ற சூழ் கோலம் அதனில் உள் நிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார். இந்த குறிப்பு பாருங்கள், மீள மீள இவ்வண்ணம். இப்போ தான் நீங்கள் குறிப்பு விளங்கிக்கணும். அப்போ அந்த நவ கும்பம் என்பது 9 குடம் என்று இப்போ நீங்கள் நினைவு வச்சுக்கணும். ஏன்? ஒரு குடம் ஊற்றியாச்சுன்னா மீள ஊற்றுறதுக்கு ஒன்றும் இல்லையே. இப்போ மீள மீள ஒரு குடம் ஊற்றியாச்சு, அடுத்த குடம் எடுத்தார், அடுத்த குடம் எடுத்தார். அப்போ ஒவ்வொரு குடமாக எடுத்து அவர் திருமஞ்சனம் ஆட்டுகிறார் அப்படிங்கிற குறிப்பு. அப்போ மீள மீள திரும்ப திரும்ப நம்ம பெரும்பாலும் எப்போவுமே எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம அறிவு அவ்வளோதாங்க செலவு ஆகும். இப்போ நம்ம வீட்டில் தண்ணிக்கு பஞ்சமாக என்ன, ஆனால் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா போதுன்னு தான் நினைப்போம். திரும்ப இன்னொரு சொம்பு ஊற்றலாம், திரும்பி இன்னொரு சொம்பு ஊற்றலாம். ஊற்றுவோமா என்ன? நமக்கு ஊற்றிக்கிறதா இருந்தால் ஊற்று, டேங்கே தண்ணி தீர்ந்தாலும் பரவாயில்ல, ஊற்றி முடியா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஊற்றிக்கிறோம் நமக்கு ஊற்றிக்கும் போது. ஆனால் சாமிக்கு ஊற்றும் போதுங்க, ஒரு சொம்பு போதும், ரெண்டாவது அதெல்லாம் போதும் அப்படி நிறுத்திக்கிறோமா இல்லையா? இதுதான் நம்ம அறிவு. ஏன்? நமக்குன்னு நினச்சா லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டெட். சாமின்னு போனால் லிமிட்டுக்குள்ளே தான் நிற்கணும். இது நாம் கொண்ட கொள்கை அது. ஆனால் நாயனார் கொண்ட கொள்கை அப்படி இல்லை, அவருக்கு எல்லாமே எல்லை இல்லாதது. அதனால் மீள மீள சொல்லார் இவ்வண்ணம் வெண்பால் சொறி மஞ்சனம் ஆட்ட. அந்த வெண்மணல், அதில் சிவலிங்கம், அதில் ஒரு திருமஞ்சனம் ஆட்டார். மீள மீள இவ்வண்ணம் திருமஞ்சனம் ஆட்ட ஆள உடையார், நம்மையெல்லாம் ஆளாக உடையவர், ஆள உடையார் தம்முடைய அன்பர். யார்? ஆள உடையார் சிவபெருமான். அவருடைய அன்பர் யார்? விசார சருமனார். அவருடைய அன்பின் இப்போ எங்கே இருக்கிறாரு சுவாமி? அந்த திருமஞ்சனை ஆட்டுகிற அந்த அன்புக்குள்ளே அவர் சிக்கியிருக்கிறாராம். அன்பின் பால் உளதாய் சொல் பாருங்க, அன்பின் பால் உளதாய். அன்பின் பால், அன்பு ஆகிய பால், அன்பில் வீட்டுகிற பால், அன்பாகிய பால்னு சொல்லலாம். அன்புனால் விடப்படுகிற பால் மட்டும்தான் அன்பால் அப்படிங்கிற பால். அந்த பாலில் இது என்ன பால்? ஆவின் பால் இல்லைங்க, அன்பால். அப்படி அன்பால் விட்டாராம். அதனால் சொன்னார் அன்பின் பால் உளதாய். எனவே அன்பு காரணமாக, அந்த அன்பின் பால் உளதாய், அந்த பால் என்ற சொல்லுக்கு காரணமாக, அன்பு காரணமாக, அன்பினால் அன்பு காரணமாக அவர் திருமஞ்சனம் ஆட்ட மூல அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்ற. அந்த பூசை விரும்பி செய்ததனால இன்னும் இன்னும் என்று அதை விரும்பி செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி செய்ய செய்ய அந்த கோலம், இந்த கோலம் என்பது சிவலிங்க திருமேனி. அது சொல்ல பாருங்கள்,
முற்ற சூழ் கோலம் அதனில் உள் நிறைந்து. அந்த திருமேனியில் சிவபெருமான் உள்ளே இருந்து இவர் செய்த பூசையை ஏற்றுக்கொண்டாராம். குறித்த பூசை கொள்கின்றார். இதே அப்பர் சாமி சொன்னார், பொக்கம் மிக்கவர் பூவும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை நாணியேன். மாசில் வீணையும் பதிகத்தில் சொல்ற, பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு. இந்த பொய் இருக்கிற ஆட்கள் தண்ணி ஊற்றி பூ வச்சு கும்பிடு சாமி பார்ப்பாரான், இவன் நான் பூசை பண்ணுறானே சிரிச்சிட்டு நிற்பாரான். நக்கு நிற்பர் அவர்தம்மை நாணியேனர். ஆனால் இது அந்த பூசை இல்லை, அன்பினால் செய்யப்படுகிற பூசை. அப்படியே பெருமான் அப்படியே ஆனந்தமாக அப்படியே நீராடி கொண்டு இருக்கிறாராம். அன்பின் பாலுளதாய் அந்த கோலம் அதில் எது, அந்த சிவலிங்க திருமேனி என்கிற வடிவத்துக்குள் நின்று அந்த பூசையை பெருமான் நுகர்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னார். இப்படி அந்த பூசையை செய்ய அப்படியே அந்த வழிபாடு அப்படியே உச்சநிலை அடைந்து நிற்கிறது. சொல்லார், பெருமை பிறங்கும் செய்ஞலூர் பிள்ளையார் தம் உள்ளத்தில் ஒருமை நினைவால் உம்பர் பிரான் உவக்கும் பூசை உறுப்பான திருமஞ்சனமே முதல் அவற்றில் தேடாதன அன்பினில் நிரப்பி. திருமஞ்சனமே முதல் அவற்றில் தேடாதன அன்பினில் நிரப்பி வரும் அந்நெறியே அர்ச்சனை செய்து அருளி வணங்கி மகிழ்கின்றார். இந்த பாட்டில் ஒரு குறிப்பு, ரொம்ப ஆழமான குறிப்பு. என்னன்னு பாருங்கள். பெருமை பிறங்கும் செங்கலூர் பிள்ளையார், செங்கனூரை சார்ந்த விசார சருமனார் தம் உள்ளத்தில், அவர் அந்த பூசை செய்யும்போது அவருடைய சிந்தனை வேறு எங்கும் அலைபாயலை. ஒருமை நினைவால், ஒருமை நினைவு, ஒன்றிய உணர்வோடு உம்பர் பிரான் உவக்கும் பூசை. ஒரு நல்ல குறிப்பு பாருங்கள். உம்பர் பிரான் உவக்கும் பூசை. ஆகமத்தை அருளிய போது பெருமான் சொன்னாரா இல்லையா? எண்ணிலா ஆகமம் அருளிய அந்த இறைவர் தாம் விரும்பும் பூசை, தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள. அண்ணலாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்று திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணத்தில் எண்ணிலா ஆகமங்களை அருளிய இறைவன் அவர் விரும்புவது எதுன்னு கேட்டால் பூசனை. சிவபெருமானுக்கு பிடித்தமானது எது? பூசனை. இது தெரியாத வரைக்கும் நம்ம பண்ணாமல் இருக்கலாம், தப்பு இல்லை. தெரிஞ்ச பிறகு பண்ணாமல் இருக்கலாமா? இப்போ உங்கள் குழந்தைக்கு எது பிடிக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதை கொடுக்காமல் இருப்பீங்களா? குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுதோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்குறோம், செஞ்சு கொடுக்குறோமா இல்லையா? உங்களுடைய நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவருக்கு எது பிடிக்கும்னு தெரியாத வரைக்கும் வேற, தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம கொடுக்குறோமா இல்லையா? அப்போ அன்புக்கு உரியவருக்கு அவருக்கு விருப்பமானதை கொடுப்பது தான் அன்பினுடைய உடைமைக்கான அழகு. அப்போ நான் சிவபெருமான் மீது நேசிக்கிறேன்னு சொன்னால் சிவபெருமானுக்கு எது பிடிக்குமோ அதை நான் செய்யணும். அவருக்கு பிடித்தமானது பூசனை. அந்த பூசையை நான் செய்தால் தான் அவர் மேலே அன்பாக இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு எனக்கு சிவபெருமானை பிடிக்கும் ஆனால் பூசைன்னா பிடிக்காது அப்படி சொன்னீங்கன்னா முன்னுக்கு பின் அது முரணாக அமைந்துடும். நான் சும்மா புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன், வேறு தவறாக நினச்சிக்காதீங்க. ஒரு கட்சி தலைவருக்கு இந்த நிறத்தினுடைய நிறம்தான் பிடிக்கும்னா போகிற தொண்டெல்லாம் அந்த நிறத்தில் தானே சால்வை போட்டாங்க. நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் பக்கத்துலேருந்தே பார்க்குறவங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும். அந்தந்த தலைவர்கள் ஒரு நிறம் வச்சுக்கிட்டாங்க, போகிற தொண்டர்லாம் அந்த நிறத்தில் தான் சால்வையே போட்டாங்க இல்லைங்களா? இந்த தமிழகத்தை ஆண்ட பெருமக்கள் 2 பேர்த்துக்கும் 2 நிறம் இருந்துச்சு. அந்த 2 நிறம் அவங்க உட்கார்ந்துருந்தால் பார்க்குறதெல்லாம் அதாக தான் இருக்கும், இவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா பார்க்குறதெல்லாம் அதாக தான் இருக்கும். ஏன்? அது தலைவருக்கு அதாங்க பிடிக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையும் அதுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணுமா இல்லையா? அப்போ இது ஏன் கட்சி தொண்டனுக்கு வேலை என்னென்னா தலைவனுக்கு எது பிடிக்குமோ பார்த்து செய்வது தானே வேலை. அது மாதிரி இப்போ நாம் இறைவனுக்கு தொண்டன் இல்லையா? நம்ம பெருமானுக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம செய்யணுமா இல்லையா? செய்யணும். அப்படி செய்வது தான் நமக்கு அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. அவருக்கு பிடிக்காதை செய்வதில் பிடித்ததை செய்யணும்.
அதனால் பெருமான் உவந்து நிற்பது பூசையில் தான். ஆனால் சொன்னார், எம்பிரான் உம்பர் பிரான் உவக்கும் பூசை. அந்த பூசையின் உறுப்பான திருமஞ்சனம், அந்த பூசையில் ஒரு பகுதி தான் திருமஞ்சனம். ஏன்? சோடச உபசாரம் என்று 16 இருக்குது. உபச்சாரங்கள் 16 வகைப்படும். நீங்கள் சோடச உபச்சாரம்னா இந்த தீபம் 16 வகையில் காட்டுறாங்களே, அதுக்கு பேர் அது சோடச உபச்சாரம்னு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் இல்லை. அதுவும் அந்த உபச்சாரத்தில் ஒன்று. நீங்கள் அடுக்கடுக்காக காட்டலாம். 5, 3, 4, 2, 1 பெருசு எல்லாம் காட்டுங்க. அதெல்லாம் பட்டியலில் ஒன்றுன்னு அடங்கிடும். தீபம் காட்டுதல் என்ற ஒன்றில் அடங்கிடும். அப்போ சோடச உபச்சாரம்னா என்ன அப்படின்னு புத்தகம் எடுத்து படிச்சிங்கன்னா, இறைவனை வரவேற்கும்போது திருவடிக்கு நீர் கொடுக்குறோம், உட்கொள்ள நீர் கொடுக்குறோம், உச்சிக்கு நீர் கொடுக்குறோமா, அது ஒரு உபச்சாரம். தூபம் காட்டுகிறோமா, ஒரு உபச்சாரம். தீபம் காட்டுகிறோமா, ஒரு உபச்சாரம். அமுது ஊட்டுறோமா, ஒரு உபச்சாரம். திருமஞ்சனம் ஆட்டுகிறோமா, அது ஒரு உபச்சாரம். அதுக்கப்புறம் சுவாமிக்கு குடை காட்டுவது, அவருக்குரிய வெஞ்சாமரம் வீசுவது, அவருக்கு தேங்காய் பழம் கொடுத்து வெத்தலைபாக்கு கொடுக்குறோம் பார்த்திங்களா, அது 16ல் 1. சாமிக்கு வெத்தலைபாக்கு கொடுக்குறீங்க பாருங்கள், 16 உபச்சாரங்களில் 1 வெத்தலைபாக்கு கொடுக்குறது. இன்றைக்கும் பெரியவங்க வழக்கில் பார்த்திங்கன்னா தெரியும், வீட்டுக்கு வந்து போனால் சும்மா அனுப்ப மாட்டாங்க. குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாக இருந்ததுன்னா ஒரு குங்குமம் கொடுத்து, ஒரு வெத்தலைபாக்கு வச்சு, ஒரு ஜாக்கெட் பிட்டாவது வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. அது இன்றைக்கி புதிய தலைமுறைக்கு அதெல்லாம் புதுசாக இருக்கும். ஆனால் பெரியவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த நடைமுறை இன்றும் பின்பற்றி கொண்டு இருப்பதை காண முடியும். சும்மா அனுப்ப மாட்டாங்க. குறைந்தபட்சம் 2 வெத்தலைபாக்கு பழமாவது வச்சு கையில் கொடுத்து அனுப்புவது உண்டு. அது உபச்சாரம் அப்படின்னு பேர். அதே தான் இறைவனுக்கும். சாமியாக இருந்தாலும் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, குறைந்தபட்சம் பூசையில் சாமிக்கு என்ன வேணும், 2 பழம், 2 வெத்தலை, ஒரு பாக்கு வச்சிங்கன்னா அதுவே சாமிக்கு திரு அமுது. இது எல்லாம் வச்சாலும் இது இருக்கணும், மறந்துடக்கூடாது. நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சுட்டேங்கய்யா, புளியோதரை வச்சுட்டேன், சாமி தயிர் சாதம் வச்சுட்டேன், வெத்தலை பாக்கு மட்டும் வைக்கலன்னு நினச்சிங்கன்னா ஒரு உபச்சாரம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். எனவே நிச்சயமாக பூசையில் அவருடைய பராத்த வழிபாட்டிலையும் ஆன்மார்த்த வழிபாட்டிலையும், ஆன்மார்த்தத்தையும் வச்சுக்கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆக வெற்றிலை பாக்கு என்பது உபச்சாரத்தில் ஒன்று. இதெல்லாம் நூலில் இருக்குதுங்க. அதை மாதிரி இதெல்லாம் இப்போ இவருக்கு இல்லை. ஏன்? இவர் வந்த வேலை வேறு வேலை. இதெல்லாம் இருக்குமா என்ன? இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? இல்லையே அப்படின்னாரு. அதுக்கு தான் ஒரு வார்த்தை போட்டார், இந்த பூசையின் உறுப்பான திருமஞ்சனம் முதலானவற்றில் இதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த வரி முக்கியம். தேடாதன அன்பினில் நிரப்பி. எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் ஃபுல் பண்ணிக்கிட்டார். எதில்? அன்பால் ஃபுல் பண்ணிக்கிட்டார்ன்றார். சாமி எழுந்தல்ல பண்ண உடனே அவருக்கு திருவடி நீர், உட்கொள்ள நீர், உச்சிக்கு நீர் விடணும் இருக்குது, விட்டுட்டார். சாமிக்கு தூபம் காட்டணும், தூபம் இல்லை. என்ன பண்ணார்? பூவை எடுத்தார். சலம் பூவடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன்னு பூவை போட்டார், தூபம் காட்டியாச்சு. இப்போ விளக்கு காட்டணும், அடுத்தது விளக்கு இல்லை. உடனே என்ன பண்ணார்? இன்னொரு பூ எடுத்தார், இதுதான் விளக்கு, சாமிக்கு விளக்கு அப்படின்னு விளக்கு காட்டிட்டு பூவை போட்டார். இப்போ அவருக்கு அமுது ஊட்டணும். என்ன அமுது இருக்குதுங்க? ஒன்றுமே இல்லை. ஏதாவது வச்சுருக்கிறாரா? இல்லை ஏதோ ஒரு வேளை மாடு மேய்க்க போகும்போது வீட்டில் வந்து மத்தியானம் சாப்பாட்டு வச்சுக்குப்பான்னு கொடுத்துக்கிது அனுப்பிச்சாங்களா? அதுவும் இல்லை. ஏன்? மாட்டை மேய்ச்சிட்டு வேள்வி சாலைக்கு பாலை கொண்டாந்து சேர்த்தணுமே, அதனால் அவருக்கு அந்த மாதிரி உணவு கொடுத்த மாதிரியும் தெரியல. இருந்துன்னா அது இப்போ காட்டியிருப்பார். அவருக்கு தனக்கு கொடுத்த உணவை இப்போ அவர் காட்டினா இருப்பாருங்க, ஊட்டினா இருப்பாருன்னு சொல்லியிருப்பார். அந்த குறிப்பு இல்லை. இப்போ உணவு ஊட்டணுமே, இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டார்? அதையும் பாட்டிலேயே ஊட்டிட்டார். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாலிக்கும் மேலுமை பூமிசை அப்படின்னாரு. தீபாதனை காட்டணும், தட்டும் இல்லை, மணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறதுனாரு? அவ்வளோதான், கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அப்படின்னாரு. தீபாதனை காட்டியாச்சு. அடுத்தது அர்ச்சனை நடக்குது. போற்றி சொல்லிக்கிட்டே வந்தார். பூசை முடிஞ்சு அப்புறம் தூபம் காட்டுவது, இதெல்லாம் போல் கொடை காட்டுதல், கண்ணாடி காட்டுதல் அப்படின்னு ஒன்று, சாமரம் வீசுதல், இதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டார்? அதுக்கான பாட்டெல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்? அதெல்லாம் ஆகமத்தில் படிச்சிருக்கிறார்ல, அதனால் பாட்டு வச்சுக்கிட்டாரு. இப்போ அந்த திருமஞ்சனம் ஆட்டுவது உரிய வண்ணம் போல் சாமரம் வீசுகிற மாதிரி வீசிக்கிட்டே ஒரு பூவை போட்டார். சாமிக்கு சாமரம் காட்டியாச்சு. இப்படி தேடாதன எல்லாம் எதெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் எதில் ஃபில் பண்ணிக்கிட்டாரு? அன்பினில் நிரப்பி. இந்த பூசை யாருக்கா சிரமமாக என்ன?
இதை யாருமே சொல்லி கொடுக்காதனால நாம் யாருமே பூசைக்கே போகல. ஏன்? அது ரொம்ப கஷ்டமுங்க, ஒன்று கிடைக்கலன்னா என்னங்க பண்ணுறேன்னு. இப்போ சொல்லிட்டார் சேக்கிலா பெருமான், நீங்கள் பூசைன்னா கவலைப்படாதீங்க, என்னைக்கெல்லாம் எது எதுலாம் இல்லையோ அன்னைக்கெல்லாம் அன்பில் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நெய்வேத்தியத்தை மறந்து உட்காந்துட்டோமா, என்ன பண்ணுற சாமி மறந்து போயிட்டு உட்காந்துட்டேன், அமுது காணாமே அப்படின்னா பூசை விட்டு போட்டு அமுது கொண்டு வான்னு கேட்கக்கூடாது. பூசையில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? உட்கார்ந்தா எழுந்து போகக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, அடுத்த ஆள்கிட்ட பேசக்கூடாது. அது பூசை பண்ணுறதுக்கு அதுக்குன்னு அதெல்லாம் கண்ணை காட்டினா கை வேலை செய்கிற மாதிரி ஆட்கள் இருந்தால் தப்பு இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணோம், நான் பாட்டுக்கு இருக்கிறது இன்றைக்கி அவ்வளோதான் சாமி, மன்னிச்சுக்க, இன்றைக்கி அமுது என்னுடைய அன்பு தான் உனக்கு அமுது அப்படின்னு அமுதை கொடுத்து போட்டு நன்றி வணக்கம்னு இருக்கும். அப்போ நாளைக்கு முதல்ல எடுத்தோன்னே அமுது இருக்கான்னு பார்த்துட்டு உட்காந்துக்குவோம். இருக்குதுப்பா, அப்பாடா சாமி, நேற்றே அமுது காட்ட முடியாமல் போச்சு. அப்போ எது இல்லைனாலும் பூசை செய்யலாம். ஏன்? அதுக்கு நெஞ்சு இன்றியமையாதது. இந்த குறிப்பு இந்த புராணத்தில் தான் இருக்குது. நீங்கள் பெரிய புராணத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா சில நாயன்மார்கள் தான் சிவபூசை செய்தவர்கள். அதில் யாரெல்லாம் சிவபூசை பண்ணாங்க அப்படின்னு எடுத்து பார்த்து அந்த பூசையினுடைய வகை பார்க்கணும். இப்போ நாம் இப்போ படிக்கிற இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குறிப்பு விளக்கத்துக்காக வச்சுக்கோங்க. உமையம்மை பூசைக்கு போகும்போது பணிப்பெண்கள் உடன் இருந்தாங்க. எனவே திருமஞ்சனத்துக்குரிய பொருள்கள் எல்லாம் இருந்தன, வகை வகையான தீபங்களும் தூபங்களும் இருந்தன. எனவே அம்மையின் பூசையில் எந்த பொருளும் விட்டு போகலை. ஏன்? அவங்க பூசைக்காகவே வந்தவங்க. இப்போ பூசைக்காக வரும்போது எதையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் தேடி தேடி முதல் எடுத்துக்கிட்டு வந்து உட்காரணும் பூசைக்கு. சரி, கண்ணப்பர் பூசைக்கு போனார். அவர் பூசை பண்ணாரா? வேட்டைக்கு தான் போனார். அந்த வேட்டை அவருக்கு பூசையாக ஆயிற்று. அந்த பூசையில் என்னென்ன பயன்படுத்தினார்? வாயிலிருந்து பொன்முகலி நீர் அங்கேருந்து வச்சுக்கிட்டார். வாய் தான் பாத்திரம், கலசம். சாமிக்கு திருமஞ்சனத்துக்குரியது வாயில் நின்னது. அடுத்து பெருமானுக்குரிய மலர்கள் தலையில் வச்சுக்கிட்டார். அடுத்தது அவருக்குரிய உணவு இறைச்சி கையில் வச்சுக்கிட்டார். ஒரு கையில் வில்லும் அம்பும். இப்போ எப்படி இருப்பார்? தண்ணி இங்கே இருக்குது, பூ தலைமையில் இருக்குது, இறைச்சி இங்கே இருக்குது, வில்லும் அம்பு இருக்குது. அப்படி எப்படி மகிழ்ச்சியோடு நிற்கிறார். அப்படி ஒரு ஆனந்தத்தில் அப்படியே ஆனந்தமாக போய் படிக்கட்டு மலை மேலே ஏறணும். படிக்கட்டு ஏறல, மலை மேலே ஏறணும். என்ன கஷ்டம் தெரியுங்க, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிச்சுன்னா தண்ணி நாமளே முழுங்கிடுவோம் இல்லைங்களா? அது போய் எங்கே போய் தண்ணி சாமிக்கு ஊற்றுறது, அப்புறம் தான் முடிஞ்சு சாமி மன்னிச்சிக்க சாமின்னு தான் சொல்லணும். அவர் அப்படின்னா தண்ணி கூட உள்ளே இறங்கலைங்க, வச்சது வச்ச மாதிரியே நிற்கிது. மேலே போனார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்? அவன் சொன்னான், அன்னைக்கு உங்கள் அப்பா கூட வந்தேன், தண்ணி ஊற்றுனாங்க, பூ வச்சாங்க, அமுது ஊட்டுனாங்க, அப்புறம் என்னமோ சொன்னாயா. இதுதான் தெரிஞ்சது, அவர் தெரிஞ்ச செய்தி. அவன் என்ன சொல்ல மறந்துட்டான்னா பழைய பூவை எடுக்கணும்னு சொல்லலை அவன். யார் கூட வந்த நாணன்? காடனில் நாணன் தான் கூட இருந்தது. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? பூசை பண்ணும்போது பழைய பூவை எடுக்கணும்னு சொல்லணும். சொல்லவே இல்லை. ஆனால் கண்ணப்பர் என்ன பண்ணார்? அந்த பழைய பூவை முதல்ல எடுத்தார். எப்படி எடுத்தார்? செருப்பு காலில் சாமி இருந்த பூவெல்லாம் என்ன பண்ணார்? காலால் தள்ளி விட்டார். இது எப்படிங்க இந்த அறிவு இவருக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அதுதாயா போன பிறப்பின் தொடர்ச்சினார். உரையாசிரியர் எழுதும்போது காலால் இந்த பூவை காலில் தள்ளுவது தப்பு, ஆனால் பழைய பூவை எடுக்கணுங்கன்னு ஒரு அறிவு இருந்து பாருங்க. அந்த அறிவு முந்தைய பிறப்பின் தொடர்ச்சி. அதனால் காலில் தள்ளி விட்டார். வாயிலிருந்து அப்படி தண்ணி ஊற்றுனார். அப்புறம் பூவை என்ன பண்ணார்? புஷ்பாஞ்சலி அப்படின்னாரு. முடிஞ்சு அப்படியே கூடையில் கொட்டுற மாதிரி அத்தனையும் கொட்டியாச்சு. அடுத்தது இறைச்சி இப்படி முன்னாடி வச்சார். அருமையாக இருக்குது சாமி, நானும் அப்படியே பார்த்தேன், அருமை, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னாரு உட்காந்துட்டு. சாமி, இன்னைக்கு தேன் கலந்து வச்சிருக்கிறேன், தேனோடு கலந்த இது தித்திக்கும் அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிட்டு சாமியை பார்த்துக்கிட்டு, சாப்பிடு சாமி, சாமி சாப்பிடு சாமி அப்படின்னு நிற்கிறார். இரவு முழுக்க நின்றுட்டுருக்கிறார். அந்த அன்பினுடைய நிலை எப்படி பார்க்கறது? ஒரு ஞானிகளுக்கே எட்டலை, நமக்கு எங்கே எட்ட போகுது? அவங்களே கையை விரிச்சு நின்ட்டாங்க. சாமி ஐயோ ஆளை விடுங்கப்பா, கண்ணப்பர்னா நான் வணங்கிக்கிறேன், என்னால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டாங்க. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை
அவர் அன்பு, நான் அன்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு நான். அன்புனா அவர், அன்பு இல்லைன்னா நான். மாணிக்கவாசன் நினைக்கிறது அன்புன்னா உங்களுக்கு யாராவது எடுத்துக்காட்டு வேணுமா, கண்ணப்பரை பாருங்கள். அன்பில்லாத ஆள் யார், என்ன பாருங்கன்ட்டார். அன்பு இன்மை கண்டபின், அன்பு கண்டபின் சொல்ல, அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் என்னையும் அப்படின்னார். என்ன, ஒன்றும் இல்லாத என்னையும். ஏதாவது இருந்து என்னை எடுத்துக்கொண்டாரா, இல்லை ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சும் என்னை ஈர்த்து கொண்டார்னு சொன்னார் பாருங்க. அது மாதிரி இப்போ அவருடைய பூசையில் பூ இருந்தது, நீர் இருந்தது, அமுது இருந்தது, 3 இருந்தது. இவருடைய பூசையில் என்ன இருக்குது, தண்ணி இருக்குது, ஆத்தி மலர் இருந்தது. அது தண்ணி கூட உங்களுக்கு குறிப்பாக சொல்லலை. மண்ணி ஆற்றன் கரையில் பால் இருந்தது, ஆத்தி மலர் முதலான இலைகள் இருந்தன, அபிஷேகத்துக்குரிய பால் இருந்தது. இவ்வளோதாங்க இருந்தது. உமையம்மையின் பூசையில் எல்லாமே இருந்துச்சு. அப்போ இந்த பூசையை காட்டும்போது பாருங்கள் எத்தனைலாம் வேணும் அப்படின்னா, திருமூலத்தை அவர் சுருங்கிட்டார். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, 2 இருந்தால் போதுன்ட்டார். அப்போ பூசை என்பது ஒரு உயிருக்கு இன்றியமையாத ஒன்று. அந்த வகையில் இப்படி இந்தந்த இதெல்லாம் இடங்களில் இருக்கின்றன அப்படின்னு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதனால் இப்படி இந்த வழிபாட்டை செய்தார். அப்படியே மகிழ்ச்சியில் திளைத்து நிற்கிறார் நாயனார். அதனால் வரும் அந்நெறியே அர்ச்சனை செய்து அருளி வணங்கி மகிழ்ந்தார். உரிய நேரம் வந்துச்சு, பசுக்கெல்லாம் அழைத்து கொண்டு அதை தான் அந்தந்த வீட்டில் கொண்டு போய் விட்டார். அடுத்த நாள் வந்துச்சு, அதான் அழைச்சிட்டு வந்தார். எல்லாம் வழக்கம் போல் அதுக்கு மேய்ந்தன, உரிய பாதுகாப்பு செய்தார். அந்த நேரம் வந்து பூசைக்கு வந்துட்டார். இப்படியே ஒவ்வொரு நாளும் போய்கொண்டு இருக்கிறது. சொல்லார், இறையோன் அடிக்கீழ் மறையவனார் எடுத்து திருமஞ்சனம் ஆட்டும் நிறை பூசனைக்கு குடங்கள், குடமல்ல குடங்கள் குறிப்பு வந்துருச்சுங்களா. முன்னையும் 9 இப்போவும் சொல்லியாச்சு. மீளங்கும்போது குடங்கள் ஆயிற்று. இப்போ சொல்ல குடங்கள் பால் நிரம்பச் சொரிந்து நிறை குலங்கள் குறைபாடின்றி மடி பெருக குவிந்த முளைப்பால் குறைவின்றி மறையோர் மனையின் முன்பு தரும் வளங்கள் பொலிய வைகுமால். இந்த ஒரு முறை சுரந்ததுனால ஏதாவது பால் குறைஞ்சுதான்னு கேட்டால் இல்லை, இங்கே சுரந்த அளவுக்கு பால் மறுபடியும் ஊறிவிட்டது. எனவே பசுக்கள் போய் பாலை சொரியும் போது அன்றாடம் கொடுக்கக்கூடிய பாலின் அளவு குறைபடவே இல்லைன்றார். அதான் சொல்றார், இறையோன் அடிக்கீழ் மறையவனார். சிவபெருமான் திருவடி கீழே மறையவராகிய விசார சருமனார் எடுத்து திருமஞ்சனம் ஆட்டும் நிறை பூசனைக்கு. இந்த பூசை எப்படிப்பட்ட பூசை, தேடாதன எல்லாம் அன்பினால் செய்யப்படுவதனால அது நிறை பூசையினர். நிறை பூசனைக்கு குடங்கள் பால் நிரம்பச் சொரிந்து நிறை குலங்கள் குறைபாடின்றி மடி பெருக. பாலை கொடுத்த பசுக்களுக்கு மடி பெருகியது. அப்போ என்ன குறிப்பு தெரியுங்களா? இதில் ஒரு குறிப்பு நீங்கள் வச்சுக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஒரு பசுவின் மடியிலிருந்து ஒரு காம்பில் பால் ஏன் சுரந்தார், எல்லா பசுக்களும் ஏன் சுரந்தார்னு கேட்டால் எல்லா பசுக்களுக்கும் அந்த சிவபுண்ணியம் போகட்டுன்னு சுரந்தார். ஒரு குறிப்பு. 2வது குறிப்பு, ஒரு காம்பில் சொரியப்பட்ட பால் இங்கே பெருமானுக்கு வந்துச்சு, அதனால் என்ன ஆச்சுனார், மடி பெருகியதுன்னார். அப்போ என்னது, நீங்கள் இறைவனுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா அது பல மடங்காக உங்களுக்கு பெருகும் என்று குறிக்கப்படுகிறது. அதனால தான் திருவிசைப்பா சொல்லுச்சு, தத்தயம் கணையா தங்கள் மேல் வைத்திட்ட தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உன்மேல் வைப்பவர்க்கு அமர் உலகம் அளிக்கும் நின் பெருமை. அமர் உலகத்தையே கொடுத்து ஒரு கூறு வச்சிங்கன்னா போதும். எத்தனை, 1,00,000. அத்திலங்கு ஒரு கூறு உன்மேல் வைப்பவர்க்கு அமருலகம் அளிக்கும் நின் பெருமை. அத்தகை. அப்போ அதனால் இறைவனுக்கு கொடுப்பதனால நிறைய பேர் குறைஞ்சி போருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இறைவனுக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு அது நிறைவாகும், அது பெருகும் என்கிற சாத்திர உண்மையை இங்கே எடுத்து காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். எனவே ஒரு காம்பில் பால் கொடுத்த அந்த பால் பெருகியது, மடி பெருகியது, பாலின் அளவு பெருகியது. எனவே இறைவனுக்கு கொடுத்தா
நாம் குறைஞ்சிடுவோம் அப்படின்னு தயவு செய்து கருத வேண்டியதில்லை. அவருக்கு கொடுத்தா நமக்கு அது பெருக்கத்தை தருமே ஒழிய ஒருபோதும் குறைபாட்டை அது தராது அப்படிங்கிற இந்த குறிப்பு. மறையோன் மனையில் முன்பு தரும் வளங்கள் பொலிய வைகுமால். இந்த பசுக்கள் முன்பு போல போய் அந்த பால் தரும் பொழுது குறைவின்றி பாலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்படி கொடுத்து கொண்டு இருந்த நிலையில் என்ன நடைபெறுகிறது சொல்லார். செயல் இப்படியே பல நாளும் சிறந்த பூசனை செய்வதற்கு முயல் உற்ற அதுவே திருவிளையாட்டாக முன்னூல் அணி மார்வர் இயல்பில் புரியும் மற்ற இதனை கண்டு இத்திறத்தை அறியாத அயல் மற்ற ஒருவன் அப்பதியில் அந்த நாணருக்கு அறிவித்தான். என்ன நடக்குதுன்னு சொல்றார். செயல் இப்படியே, அதாவது ஒவ்வொரு நாளும் பசுக்களை அழைத்து வந்தார், நன்கு மேய்த்தார், நல்ல நீர் பருக வைத்தார், நல்ல நிழலில் அவை ஓய்வெடுக்க வைத்தார். பூசைக்கான நேரம் வரும்போது சிவலிங்கம் அமைத்தார், அதுக்கப்புறம் கோபுரம் அமைத்தார், பரிவார மூர்த்திகளை அமைத்தார், பூ கொணர்ந்தார், பிறகு குடம் கொண்டு வந்து பால் கொணர்ந்தார், திருமஞ்சனம் இது அப்படியே ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கிறது. அப்படியே இறைவனும் பூசையை விரும்பி ஏற்றுக்கொண்டு இருக்க ஒரு நாள். அது சொல்ல இப்போ செயல் இப்படியே பல நாளும். அந்த பூசை எப்படி பூசை சிறந்த பூசை செய்வதற்கு. அந்த பூசை எப்படிப்பட்ட பூசைங்க? சிறந்த பூசையினர். அது சிறப்பு வழிபாடு. நீங்கள் நூல் படித்து நித்திய நைமித்தியன்பாங்க. நித்திய வழிபாடு என்பதுக்கு நாள் வழிபாடுன்னு பேர். நைமித்தியம்னா சிறப்பு வழிபாடுன்னு பேர். அவர் செய்த ஒன்றொன்றுமே சிறப்பு. நாளும் செய்தார், நாளும் சிறந்த பூசையாகவே போயிடுச்சான். சிறந்த பூசனை செய்வதற்கு முயல் ஊற்ற அதுவே திருவிளையாட்டாக அவருக்கு இந்த பூசை, அதாவது பசுக்களை மேய்ப்பது, அப்புறம் பாலை கறப்பது, மலர் கொணருவது, ஆலயம் அமைப்பது, திருமஞ்சனம் ஆட்டுவது, இதெல்லாம் எதுவுமே அவருக்கு எந்த சிரமமும் இல்லைங்க. அதெல்லாம் விளையாட்டாக நடக்குது. அது பாட்டுக்கு தன்னை போல் நடக்குது. இயல்பாக அந்த செயல்கள் நடைபெற்று கொண்டு இருக்க. அப்படி இருக்கக்கூடிய நாளில் முன்னூல் அணி மார்வர் இயல்பில் புரியும் மற்ற இதனை. இவர் இப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற நாளில் ஒரு நாள் அவன் யார், அவனை பற்றி என்னத்தை சொல்லட்டும், இந்த நெறி இந்த பூசைன்னா என்னன்னு தெரியாத ஒருத்தன். அது பாருங்கள், அந்த மற்ற இதனை கண்டு இத்திறத்தை அறியாத, எது சிவபூசைன்னா என்னன்னு தெரியாத ஒருத்தன். அவனுக்கு பூசைன்னு தெரிஞ்சதுன்னா வந்து பார்த்துருந்தா ஐயோ என்ன பூசை பண்ணுறாரு இந்த சின்ன வயசில் அப்படின்னு கொண்டாடி இருப்பான். கொண்டாடி இருந்தார்னா நமக்கு விசார சருமராகவே இருந்திருப்பார், சண்டேஸ்வரர் இருக்க மாட்டார். அது கொண்டாடாமல் போனதுனால தான் அவர் நமக்கு வேறு வகையில் கிடைத்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் சில செயல்களை நாம் அறியும்போது சில தடையும் சில இடர்பாடுகளும் அந்த அன்பினை உலகத்துக்கு காட்டுவதற்கு தேவைப்படுகிறது. இல்லைன்னா அது பாட்டுக்கு அப்படியே போயிருக்கும். அவர் பாட்டு பூஜை பண்ணியிருப்பார், சாமி ஏற்றிருப்பார், வாப்பான்னு கூட்டி போயிருப்பார், நமக்கு தெரியாமலே போயிருக்கும். சாமி திருவுள்ளம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் சொல்கிறார், அந்த விளையாட்டாக செய்து கொண்டு இருக்கிற நிலையில் இதனை பற்றி ஆழம் அறியாத ஒருவன், பூசையின் சிறப்பை அறியாத ஒருவன் யார், மற்ற இதத்தை கண்டு இத்திறம் அறியாத அயல் மற்ற ஒருவன். அயலான் ஆகிப்போச்சு. அப்போ நம்ம நெறிக்கு மாறானவர்கள் அயலார். அவர் மற்றொருவன். அந்த ஒருவன் என்ன பண்ணால் அந்த ஊருக்குள்ளே போய், ஏங்க நீங்கள்லாம் இந்த விசார சருமனார் ஒரு பையன் ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்ருக்கிறாரு, அவர் இப்போ தான் உங்கள் மாட்டெல்லாம் மேய்க்கிறாரு. ஆம், அவர் தான் மேய்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. ஆமாம், நீங்கள் அப்படித்தான் நினச்சிட்ருக்கிறீங்க. என்னென்னு, நம்ம விசார சருமனார் அருமையாக மாடு மேய்க்கிறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்க. அட போங்கய்யா நீங்கள்லாம். அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு தெரியுமா?
பசுமாட்டில் பாலை கறந்து மணலில் ஊற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு போய் சொன்னானுங்க. சொன்ன உடனே நான் அதுக்கு தான் முன்னே சொன்னேன், முதல்லையே அவங்க அந்த இடையன் மேய்ப்பதை காட்டிலும் இந்த மறைச்சிறுவர் மேய்க்கும்போது மடி பெருகியது, பால் பெருகியது, பசு கூட்டம் பெருகியது. அப்போ அவன் வந்து சொன்னோன்னே, அட சின்ன பையன்தான்ப்பா விளையாண்டு போகிறார் விடு, எனக்கு ஒன்றும் பால் அளவு குறையவே இல்லையே, இடையன் மேய்த்த போது 2 லிட்ரு வந்துச்சு, இப்போ 4 லிட்ரு வருது, எனக்கு என்ன ஏன் குறை, நல்லா தான் இருக்குது விடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை. இப்போ அந்த மற்ற அயலான் ஒருவன் வந்து சொன்ன மாத்திரத்தில் அதை கேட்ட அந்த ஊரில் இருந்த மறையவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மறையவராகிய மறைச்சிறுவராகிய விசார சருமரால் பாதுகாக்கப்பட்ட பசுக்கள் பாலை நிரம்ப தந்த நிலையிலும், அந்த பசு கூட்டங்கள் பலவாறு பெருகிய நிலையிலும் அதன் உண்மைத்தன்மையை உணராமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்ளலாம். அந்த பசுக்கள் பாலை மிகுதியாக தந்ததை அவர்கள் நன்றியோடு நினைவு கூறவில்லை அப்படிங்க மட்டும் நினைவு வச்சுக்குங்க. என்ன நடக்குது என்பதை அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவு நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனி போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. ஐந்தெழுத்து பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.